வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்று அரசியல் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். ஞாயிற்றுக்கிழமை கூட சவுக்கு நேயர்களுக்காக அரங்கிற்கு வருகை தந்து படப்பிடிப்புக்கு ஒத்துழைப்பு அளிக்கும் உங்கள் இருவருக்கும், கேமராமேன்களுக்கும், எடிட்டர்களுக்கும் என் நன்றி. ரொம்ப நன்றி சார். சார், நம்ம நேற்றே பேசியிருந்தோம், தலைமைச் செயலாளர் சாய்குமார் ஐஎஸ் அவர்கள் மீது இந்த 2 கோழிகளும் சேர்ந்து தாக்குதல் நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு. நேற்று சிபிஎம் தலைவர் சண்முகம் அவர்கள் பேசியிருக்காரு. தமிழ்நாட்டில் நடப்பது அதிகாரிகள் ஆட்சியா, எங்கள் தயவில் தானே ஆட்சி நடத்துறீங்க, நீங்கள் ஒரு அதிகாரியே முக்கியமா நாங்கள் முக்கியமா அப்படின்னு பேசியிருக்காரு. அவர் சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். நான் மைல்டாக சொல்லிட்டேன். நாங்கள் வேண்டுமா அதிகாரிகள் வேண்டுமா என்பதை முதல்வர் முடிவு செய்ய வேண்டும். அதாவது அருமை தோழர் சண்முகம் சொல்வது என்னவென்றால், நாங்கள் ஆதரவை வாபஸ் வாங்கிக் கொள்வோம். மிரட்டுறாங்க. சாய்குமாரை மாற்றாவிட்டால் நாங்கள் ஆதரவை வாபஸ் வாங்குவோம். இவ்வளோதான் எச்சரிக்கை. அப்படி தலைமைச் செயலாளர் மாற்றியே தீர வேண்டும் எனும் அளவுக்கு என்ன நடந்து விட்டது? 5 ஆண்டுகள் தமிழகத்திலே ஒரு மக்கள் விரோத ஆட்சி நடைபெற்றது. இன்னைக்கு கேட்குறாரு சண்முகம், ரோசமா கோபமா? 5 வருஷம் ஸ்டாலின் ஆட்சியாக நடந்துச்சு. ஸ்டாலின் பொம்மை முதல்வர் என்பது சண்முகத்துக்கு தெரியாதா? அருண், அருட்தந்தை, செந்தில் வேலை, தீப்பொறி தினேஷ், முருகானந்தம், யூசி, இவங்க தானே இப்போ ஆட்சி நடத்தினது. ஜூவிலலாம் ரேப்பராகவே வந்திருக்கு சார். உதயநிதி நினைத்ததை கூட செய்ய முடியாது, கனிமொழி நினைத்ததை செய்ய முடியாது, சபரீசன் நினைத்ததை செய்ய முடியாது, துர்கா நினைத்ததை செய்ய முடியாது, செல்விக்கு அந்த ஏரியா பக்கத்தே இடம் இல்லை, தமிழரசு நினைத்ததை செய்ய முடியாது, அழகிரியால் வாய் திறக்கவே முடியாது, கே நேருவால் எதுவும் செய்ய முடியாது, செந்தில் பாலாஜியால் எதுவும் செய்ய முடியாது. இந்த 6 தானே இந்த அரசாங்கத்தை நடத்தியது. அப்போது சண்முகத்துக்கு இது அதிகாரிகள் ஆட்சியாக தெரியவில்லையா? எவ்வளவு அநியாயங்கள் நாட்டில் நடந்தது. 60க்கும் மேற்பட்டோர் கள்ளச்சாராயத்தில் செத்தார்களே, அப்போது நாங்கள் கூட்டணியிலிருந்து விலகுகிறோம் என்று சொன்னாரா? பிபிசி நரேந்திர மோடிக்கு எதிராக ஒரு டாக்குமெண்ட்ரியை தயார் செய்கிறது. ஹூ இஸ் மோடி, அவர் மதக்கலவரங்களுக்கு துணை நின்றவர் என்பதுதான் அந்த ஆவணப்படத்தின் கருப்பொருள். இப்போது மாணவர் சங்கத்துக்காக வாய்க்கிழிய பேசும் சண்முகம், அன்று இந்த டாக்குமெண்ட்ரியை சென்னை பல்கலைக்கழக வளாகத்தில் திரையிட முயன்றதற்காக எஸ்எஃப்ஐ தோழரை சென்னை மாநகர காவல்துறை கைது செய்த போது என்ன செய்து கொண்டிருந்தார்? அப்போது ஏன் வரவில்லை இந்த கோபம்? டாஸ்மாகின் சிஐடியு தொழிற்சங்கத்தை சேர்ந்த தோழர்களை கரூர் கம்பெனிக்காரர்கள், கரூர் கம்பெனி சேர்ந்த ரவுடிகள் சென்று மிரட்டிய போது சிஐடியு தோழர்கள் டிஜிபி அலுவலகத்திற்கு சென்று புகார் அளித்தார்கள். அன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறவை துண்டித்துக் கொள்ள வேண்டும் என்று தெரியவில்லையா? சாம்சங் சிஐடியு தொழிற்சங்கம் ஒரு சங்கம் வச்சுக்கிறோங்க ஏன்னு சொல்லுது. சாம்சங் நிர்வாகம், உலகம் பூரா எங்களுக்கு சங்கமே கிடையாது, நாங்கள் உலகத்தில் எந்த இடத்துலையும் சங்கம் வைக்க அனுமதிக்கிறதுல உனக்கும் கிடையாதுன்றாங்க. 15 நாட்களுக்கும் மேலே அந்த போராட்டம் தொடர்ந்தது. அப்போது கூட்டணியை முறித்துக் கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் சண்முகத்துக்கும் தோன்றவில்லையா? இப்போ என்ன குடிமுடிக்கு போச்சு? இப்போ இந்த தலைமைச் செயலாளர் அப்படி என்ன பஞ்சமா பாதகத்தை செய்து விட்டார்? கம்யூனிஸ்டுகள் யாரெல்லாம் இருக்காங்கன்னு கணக்கெடுங்கன்னு சொன்னாராம் சார். கணக்கெடுத்தா நல்லதுயா. எத்தனை பேர் உங்க கட்சியில் இருக்காங்கன்னு தெரியும்யா. இதற்கு முன்பு கம்யூனிஸ்டுகளை உளவுத்துறையினர் கண்காணித்தது இல்லையா? இப்போதும் கண்காணிக்கிறார்கள், எப்போதும் கண்காணித்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு அரசு கண்காணிக்கணும். ஆமா, நம்மளுடைய அரசுக்கு கீழே யாரெல்லாம் கிளர்ச்சியாளர்கள் இருக்காங்க, எப்ப வேணாலும் அவங்க நம்ம அரசுக்கு த்ரெட்டா மாறுவாங்க. உலகம் முழுக்க இதுதான் நடைமுறை. இது சண்முகத்துக்கு தெரியாதா? இந்த தாசில்தார் வெளிப்படையா எழுதிட்டாரு கணக்கெடியான்னு. எல்லா கட்சிகளையும் தான் கண்காணிக்கிறார்கள், கம்யூனிஸ்டுகளை கூடுதலாக கண்காணிப்பார்கள். அன்னைக்கே நான் நிகழ்ச்சியில குறிப்பிட்டேன். கம்யூனிஸ்டுகளை ஏன் கண்காணிக்கிறார்கள் என்றால், கம்யூனிஸ்ட் கைதுக்கு அஞ்ச மாட்டான், போராட்டத்திற்கு அஞ்ச மாட்டான், சிறைக்கு அஞ்ச மாட்டான். அவன் தான் மக்களுக்காக நிற்பான். திமுக காரன் அதிமுக காரன் வரமாட்டான். எல்லோரும் தானே கண்காணித்துக் கொண்டிருந்தார்கள். திமுக கண்காணிக்காமல் இருந்ததா? 25 கோடியை வாங்கி விட்டு 5 வருடங்கள் படுத்து உறங்கி விட்டு இப்போது ஏன் துள்ளி குதியாட்டம் போடுகிறீர்கள்? நீங்கள் உங்களது 2 எம்எல்ஏக்களை வாபஸ் வாங்கினால் இந்த ஆட்சி கவிழ்ந்து விடும் என்று உங்களுக்கு நினைப்பா? உங்களையும் வீசிக்க வெளியில் அனுப்பிச்சிட்டு பாமக சேர்த்துக்கிறாங்க, என்ன பண்ணுவீங்க? நம்பிக்கை வாக்கெடுப்பை நடத்துங்கள், பெரும்பான்மையை சட்டப்பேரவையில் நிரூபியுங்கள் என்று ஆளுநர் தானே நிர்பந்திக்க வேண்டும். 2 நாட்களுக்கு முன்பு விஜய் அவர்கள் கொடுத்த கொத்து போராட்டத்தை ருசித்த உள்துறை அமைச்சர், நான் சொல்ற வரைக்கும் நம்பிக்கை வாக்கெடுப்புலாம் கோரணும்னு கோரக்கூடாது. நீ அவர் என்னைக்கு அவருக்கு தோணுதோ அன்னைக்கு நம்பிக்கையை நிரூபிப்பார். அவ்வளோ டேஸ்டாக இருந்துச்சு கொத்து, அப்படி அருமையா இருந்துச்சு, போத் படியா டேஸ்ட் என்று சொன்னால் என்ன செய்வார் சண்முகம்? இப்போது தாவேகவையும் விஜய் அவர்களையும் பிஜேபியை நோக்கி தள்ளும் வேலையைத்தான் சண்முகம் செய்து கொண்டிருக்கிறார். அதுவும் ஒரு உப்புச்சப்பு இல்லாத விஷயத்துக்கு 60 பேர் 70 பேர் சாவறாயா, கவர்மெண்டால சாவறாயா. போய் 2 பேர் கள்ளச்சாரம் குடிச்சிட்டு சாவறான். செத்ததுக்கு அந்த கலெக்டரும் அந்த ஊர் எம்எல்ஏ எல்லாரும் சேர்ந்து வந்துட்டு, ஏங்க இது கள்ளச்சாரத்தில் செத்தது இல்லைங்க, இது சும்மாங்க, அவங்க வேற ஏதோ பஞ்சாயத்துக்குன்னு சொன்னோன்னா அந்த சாவுக்கு போய் குடிச்சிட்டு சாவறாங்க அதே கள்ளச்சாரத்தை. அப்பெல்லாம் கூட்டணி தர்மத்துக்காக அமைதியா இருந்தாங்க. அன்னைக்கு அந்த அதிகாரியை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்று சண்முகத்துக்கு தோன்றவில்லையா?
உண்மையிலேயே கம்யூனிஸ்டுகளும் சண்முகமும் மனசாட்சி உள்ளவர்களாக இருந்தால் இந்த 3 மாதங்களில் ஊழலை ஒழிப்பதற்கு இத்தனை நடவடிக்கைகளை எடுத்த இந்த ஆட்சியை பல்லக்கில் தூக்கி சுமக்க வேண்டும். கம்யூனிஸ்டுகள் என்ன தப்பு பண்ணிட்டாரு? ஏரி மேல போய் பிரிகேடுன்னு ஒரு கம்பெனி வீடு கட்டுறான், தலைமைச் செயலாளர் அவர் மனைவியை சேர்ந்துக்கிட்டு அதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. அன்னைக்கே ரோசம் வரல சண்முகத்துக்கு? அந்த தலைமைச் செயலாளரை விட மோசமா இவரு? திருடர்களை அதிகாரிகளாக வச்சு ஆட்சி நடத்தி கொண்டிருந்தார்கள். இந்த முதல்வருக்கு என்ன செய்கிறோம் என்பது தெரியும், தெரிந்துதான் அத்தனையும் செய்கிறார். ஒரு பொம்மை முதல்வரை பல்லக்கில் தூக்கி சுமந்துட்டு இருந்தீங்க நீங்க. எவ்வளவு இடிவானவர்கள் இந்த கம்யூனிஸ்டுகள் என்றால், ஊழல் வழக்கில் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை கைது செய்கிறது. இந்த கைதை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள். இதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோவையில் நடந்த அந்த ஆர்ப்பாட்ட கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசுகிறார்கள். இவங்களை எதில் சேர்த்துப்ப? யோக்கியர்களா நீங்கள்? பணம் வாங்கும் போதே அனைத்தையும் மறந்து விட்டார்களே. ஆமா, ஊரை அடித்து உலையில் போட்ட ஒரு கட்சி 25 கோடியை தூக்கி எறிந்த போது அதை கவ்விக்கொண்டு அவர்கள் பின்னால் வாலாட்டி திரிந்தவர்கள் தானே நீங்கள். என்ன இன்னைக்கு குடிமொழிக்கு போயிடுச்சுன்னு ஆட்சியை கவு பண்றீங்க? என்னையா, நான் தெரியாம தான் கேட்கிறேன். ஆட்சி கவுறவுக்கு என்னையா நடந்துச்சு? நீங்கள் ஆதரவை வாபஸ் வாங்கி இருந்தாலும் திமுக ஆட்சி கவிழ்ந்திருக்க போவதில்லை. ஆனால் என்றாவது திமுகவின் உறவை முறிக்க வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றியதா? திமுகவுக்கு எதிராக ஏதாவது ஒரு வார்த்தை பேசினாரா? வீட்டுல சாக்கடை ஊத்தணும் போது கூட பேசல. அதைத்தான் சொல்றேன். சண்முகத்துக்கு மனசாட்சி இருக்கிறதா? தன்ராஜ்ன்ற ஒருத்தர் பேசினாரு, சேகர் பாபு கிட்ட சவுக்கு சங்கர் வீட்டுல நடந்ததெல்லாம் நான் சொல்லிடுவேன்றாரு. ஒரு வீட்டில் 70 வயது பெண்மணி தனியாக இருக்கும்போது மலத்தையும் சாக்கடையும் கலந்து ஊற்றுகிறார்கள். அன்னைக்கு வாயை திறந்தாரா இந்த சண்முகம்? அன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சீரழியவில்லையா? இதை நடத்தி காட்டிய அருணை கண்டித்தாரா? இன்னைக்கு பாயறாரு சாய்குமார் மேல. அந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிரஸ் மீட்ல பேசினாரா சார் அவரு? கண்டனம் கூட தெரிவிக்கல. நாம் தமிழர் கண்டித்தது, எடப்பாடி பழனிசாமி கண்டித்தார், தினகரன் கண்டித்தார், புஷி ஆனந்த் கண்டித்தார். சிபிஎம் வாயை திறக்கல. மனசாட்சியை விற்ற அயோக்கியர்கள் போல் நடந்து கொள்கிறார்கள். என்ன குடிமொழி போயிடுச்சுன்னு எனக்கு ஆட்சியை கவுக்குறீங்க. ஒரு காலத்தில் டெல்லியின் ஆட்சியை தீர்மானித்த கம்யூனிஸ்டுகள் இன்று சுருங்கி சுண்டைக்காய் போல் ஏன் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். இது போன்ற ஆணவ போக்கின் காரணமாக இந்த ஆட்சியை மக்கள் விரும்புகிறார்கள். கம்யூனிஸ்டுகளை கணக்கு எடுங்கள், எடுக்காமல் போங்கள். மக்கள் இந்த ஆட்சியை விரும்புகிறார்கள். நீங்க 4 பேர் மூளையில இருந்துகிட்டு உங்களை கணக்கு எடுக்கிறாங்கன்றதுக்காக இந்த ஆட்சியை கவிழ்க்கலாம் என்று நீங்கள் நினைத்தால் ஓட ஓட விரட்டப்படுவீர்கள். நீங்கள் அதை யோசித்துக் கொள்ள வேண்டும். கம்யூனிஸ்டுகள், மக்கள் இந்த ஆட்சியின் பின்னால் நிற்கிறார்கள். உங்க 4 பேரை கணக்கு எடுத்துட்டாங்கன்றதுக்காக ஒரு அதிகாரியை காவு வாங்கணுமா? நீங்க பாமக வந்து சப்போர்ட் பண்ணிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நான் கேட்கிறேன். பாஜக வெளிநடப்பு பண்ணும், வாக்கெடுப்பு நடக்கிறீங்க பார்க்கலாமா? அண்ணன் சிவி சண்முகமும் வேலுமணியும் சேர்ந்து எல்லாம் வெளிநடப்பு பண்ணி இந்த ஆட்சியை காப்பாற்றுவாங்க. என்ன பண்ணுவார் சண்முகம்? மிரட்டுறீங்களா? 2 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு என்ன பேச்சு உங்களுக்கு? இல்ல இப்படியெல்லாம் பண்ணாங்கன்னா வர தேர்தலில் 2 எம்எல்ஏ கூட இருக்க மாட்டாங்க சார். நான் தான் சுருங்கி சுண்டைக்காய் ஆகிவிட்டார்கள் என்று சொன்னேன். சுண்டைக்காயை தொகையலாக அரைத்து விடுவார்கள். விட்டுருங்க. இதுக்கு முன்னாடி சண்முகம் அவர்கள் பேசியிருக்காரு. இதை மட்டும் செய்தி ஊடகங்கள் வந்து அப்படியே பெருசா ஊதி ஊதி பெருசாக்குறாங்களே சார். இல்லைப்பா, நான் அதை தவறுன்னு சொல்ல மாட்டேன்ப்பா. ஏன்னா இந்த ஆட்சி மைனாரிட்டி ஆட்சி, சிபிஎம் சிபிஐ போன்ற கட்சிகளின் ஆதரவில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி. அந்த ஆதரவளிக்கும் கட்சிகளின் தலைவர் ஒருவர் நாங்கள் ஆதரவை வாபஸ் வாங்குவோம் என்று ஒரு மேடையிலே முழங்குகிறார் என்றால் அது உண்மையிலே மிகப்பெரிய செய்தி, ஹெட்லைன்ஸ். அதை ஊடகங்கள் பெரிதாக்குகின்றன என்றே சொல்லக்கூடாது. ஊடகங்கள் அதை ரிப்போர்ட் பண்ணுறாங்க. இது முக்கியமான நியூஸ். இதை பெரிது பண்ணணும். இந்த கம்யூனிஸ்டுகள் அம்பலப்படட்டுன்றேன். என்ன குடிநோய் போச்சுன்னு தலைமைச் செயலாளரை காவு வாங்கணும்னு துடிக்கிறீங்க நீங்கள். அவருக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டாங்களாம். எலெக்ஷன் கமிஷன் நியமித்த தலைமைச் செயலாளர் நீயே வச்சிருக்கனா? உனக்குனே வந்துச்சு. அவர் சீஃப் மினிஸ்டர், அவர் யார் பிடிக்குதோ வச்சுப்பாரு. இதுக்கு முன்னாடி இருந்தப்போ கேட்டியா நீ? ஏன் முருகானந்தத்தை வச்சிருக்கீங்க? சங்கர் ஜிவால் ஓய்வு பெற்ற பிறகு பொறுப்பு டிஜிபி போட்டு 8 மாதங்கள் ஓட்டினார்களே இந்த அரசு. கேட்டாரா சண்முகம்? ஏன் பொறுப்பு டிஜிபியை போடுறீங்க, ரெகுலர் டிஜிபியை போடுங்கன்னு ஒரு அறிக்கை வந்திருக்கா? அன்னைக்கு பல்லக்கு தூக்கிட்டு சாமரம் வீசுனீங்க திமுகவுக்கு. இன்னைக்கு எச்சரிக்கை விடுக்கிறீங்க. நாங்கள் வேண்டுமா, தலைமைச் செயலாளர் வேண்டுமா என்பதை முடிவு செய்ய வேண்டும்னா ஒரு அரசை கவிழ்க்கிறது அத்தனை எளிதல்லன்றதை சண்முகம் புரிஞ்சுக்கணும். இப்படி ஏற்கனவே கவிழ்க்க முயற்சி செய்துதான் இன்று தெருவில் நிற்கிறார்கள். 2004 ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கத்தை அமெரிக்காவோடு அந்த அணுசக்தி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாதீர்கள் என்று மிரட்டினார் பிரகாஷ் காரத். அமெரிக்காவோடு நாம் ஏற்படுத்தக்கூடிய அந்த அணுசக்தி ஒப்பந்தங்கள் இந்தியாவை உலக அரங்கில் மேம்படுத்தும், அமெரிக்கா விதித்துள்ள பல்வேறு பொருளாதார தடைகளிலிருந்து நம்மை அது விடுவிக்கும், இந்திய பொருளாதாரம் வளர அது உதவும் என்பதனால் இதை கையெழுத்து போட்டே தீர வேண்டும் என்று மன்மோகன் சிங் ஒற்றை காலில் நின்றார். வீம்புக்கு ஆதரவை வாபஸ் வாங்கினார். கவிழும் என்று நம்பினார். நானும் நம்பினேன். ஆனால் ஆட்சிகள் அத்தனை எளிதாக கவிழாது என்பதை நான் அப்போது உணர்ந்து கொண்டேன். எதிர் திசையில் நின்று கடுமையாக காங்கிரஸ் அரசை விமர்சனம் செய்து கொண்டிருந்த சமாஜ்வாடி கட்சி திடீரென்று வந்து ஆதரவு கொடுத்தது. அன்றைக்கு அனாதையானவர்கள் தான் கம்யூனிஸ்டுகள்.
அன்னைக்கு அவங்க சொல்றதெல்லாம் நடக்கும். 100 நாள் வேலை திட்டத்தை கொண்டு வந்தது இவங்க தான். ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் கொண்டு வந்தது இவங்க தான். கல்வி உரிமை சட்டத்தை கொண்டு வந்தது இவங்க தான். இவ்வளவு செய்தார்கள், ஆணவத்தால் அழிந்தார்கள். தமிழ்நாட்டை போலன்னா இந்த எம்பி கூட இருக்க மாட்டாங்க. கேரளாவை விட்டால் எங்கேயும் அவங்களுக்கு பிரசன்ஸே கிடையாது. இதர கட்சிகளின் தோளில் சவாரி செய்து கொண்டிருக்கிறார்கள். தொங்கு சதையாக இப்போது இருக்கிறார்கள். அடுத்த தேர்தலுக்குள் உதிர்ந்து விடுவார்கள். இதுதான் அவங்க நிலைமை. இது போன்ற யதார்த்தத்துக்கு புறம்பான மக்கள் விரோத நிலைப்பாடுகளினால் தான் இவர்கள் நிலை குலைந்து போய் காணாமல் போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த சுதந்திர தின விழா உரையின் போது மக்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், நீங்கள் வந்து ஓட்டு போட்டதோடு நிற்காம எங்கெங்கே தவறு இருக்குன்னு சுட்டி காட்டி எங்களுக்கு உதவி பண்ணணும்னு சொல்கிறாரு. எல்லா மீடியாக்களும் என்னென்ன ரிப்போர்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு மாற்றிக்கிறாங்க. இப்படி ஒரு ரெஸ்பான்சிவ் கவர்மெண்ட்டாக இருக்காங்க. எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கணும் சார் இவங்க. இப்போ உங்களுக்கு அது மகிழ்ச்சி தரவில்லை. உங்களை கணக்கெடுப்பது கோபத்தை தருகிறது என்றால் நீங்கள் மக்களுக்காக கட்சி நடத்துகிறீர்களா, உங்களுக்காக கட்சி நடத்துகிறீர்கள்? சரி, உங்களை கணக்கெடுத்து இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கும் அரசா இது? திமுக ஆட்சியில் ஒரு போராட்டம் பண்ண விட்டாங்களா சார்? தம்பி, திருவண்ணாமலை மாவட்டத்திலே சிப்காட்டு நிலையெடுப்புக்கு எதிராக போராடிய 8 விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் அடைத்தது திமுக அரசு. அன்னைக்கு வாபஸ் வாங்கியிருந்தாருன்னா சண்முகத்தை நான் வாழ்த்திருப்பேன், செலவச்சிருப்பேன். அமைதியாக இருந்தீங்க, ஒரு கண்டனம் மட்டும் தெரிவிச்சுட்டு. துப்புரவு தொழிலாளர்களை மனுஷங்களை மாதிரியா சார் நடத்துனாங்க? அன்னைக்கு கோவம் வரலையே சண்முகத்துக்கு? கணக்கு தானே எடுக்கிறாங்க, கணக்கு நீயே கொடுத்துட்டு போ. என்ன 10 பேர் இருப்பாங்களா கட்சியில்? கொடுத்துட்டு போங்க. என்ன அப்படிப்பட்ட ஒரு கொடுமையை உங்களுக்கு இழைத்து விட்டார்கள் என்று இன்று பொறுமுகிறீர்கள், குதிக்கிறீர்கள், துடிக்கிறீர்கள். ஏன் சார் இது மாதிரி செய்கிறாங்க? இது ஏன் நான் பர்டிகுலராக கேட்குறேன்னா, போன ஆட்சியிலலாம் இவ்வளோ மோசமான விஷயங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. மக்களே வந்து பிடிக்காம தான் ஆட்சியே மாற்றிருக்காங்க. 2 ஆண்டு உருவான தாவேக்காவை வந்து முதலமைச்சராக உட்கார வச்சுருக்காங்கன்னா அந்த அளவுக்கு கோபம் இருந்திருக்கு. அவங்களாம் அமைதியாக இருந்துட்டு இப்போ துடிக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது சார்? இவர்களை இன்னமும் திமுக தூண்டி விடுகிறதோ என்ற சந்தேகம் எனக்கு இருக்கிறது. தாவேக அரசுக்கு ஆதரவு தெரிவித்து தாவேக கூட்டணியில் இடம்பெற்றிருந்தாலும் கூட பொழுது விடுந்து பொழுது போனால் தாவேக அரசை எப்படி விழுந்து புராண்டுவது என்பதில் தான் கம்யூனிஸ்டுகள் தீவிரமாக இருக்கிறார்கள். இங்கிட்டு சூவங்கடேசன் கத்துவார், அங்கிட்டு சுப்ராயம் கத்துவார். அண்ட் இவர்களின் துணை அமைப்புகள், எழுத்தாளர் சங்கங்கள், மற்ற ஊழியர் சங்கங்கள், இதில் இருப்பவர்களெல்லாம் வைத்து கடுமையாக விமர்சனம் செய்வது. டாஸ்மாக் ஊழியர் வந்து கரூர் ரவுடி எங்களை அடிக்கிறாங்கன்னு ரோடாக கத்தி புலம்பி டிஜிபி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் வாயத்தரகளை கே பாலகிருஷ்ணன். இன்னைக்கு இன்னமும் இவர்கள் திமுக தூண்டுதலில் செயல்படுகிறார்கள். வாங்கின 25 கோடிக்கு விசுவாசமாக இருக்க வேண்டாமா? கொள்கை இல்லை தாவேக அரசு கிட்ட, அதனால தான் இவ்வளோ கோவப்படுறாங்களோ? எதுக்குமா கொள்கை? நீங்களும் தான் கம்யூனிஸ்ட கொள்கை வச்சுருக்கீங்க. என்னையா பண்ணீங்க? உங்கள் கம்யூனிஸ்ட கொள்கை வச்சுக்கிட்டு என்ன பண்ணீங்க? நீங்கள் சொல்லுங்கள், என்ன சாதிச்சிங்க? நீங்கள் நீண்ட காலம் ஆண்ட மேற்கு வங்கத்திலும் கேரளாவிலும் ஒரு இண்டஸ்ட்ரி இல்லை, உண்டா இல்லையா? எவனும் கேரளாவில் இன்வெஸ்ட் பண்ண வரமாட்டான்ப்பா. என்னென்னா ஃபேக்ட்ரிக்கு கடைக்கால் போடுறதுக்கு முன்னாடி கொடியை நட்டுருவாங்க, சிவப்பு கொடியை. என்ன பண்ண, எப்படி இருந்தாலும் 10 பேரை சேப்படல, நாங்கள் யூனியனை போய் ஆரம்பிச்சு வச்சிடறோம். எதுக்கு? ஸ்ட்ரைக் பண்ணத்தான். இன்னும் தொடங்கவே இல்லை. பார்த்து தொடங்கும் போது ஸ்ட்ரைக் பண்ணிக்கிறான். தொடங்கு. வளைகுடா நாடுகளிலிருந்து வரும் பணத்தை நம்பித்தான் கேரளா அரசே நடக்கிறது. மேற்கு வங்கத்திலே ஒரு தொழில் இல்லை. இதுதான் உங்கள் கொள்கையா? என்ன சாதிச்சிங்க உங்கள் கொள்கைனால்? நீங்கள் சொல்லுங்கள், பேசுவோம். எங்கே தொழிற்சாலை நடந்தாலும் அங்கே போய் ஒரு போராட்டத்தை நடத்தி அந்த தொழிற்சாலையை சற்ற சாத்திரி தான் மறுவேலை பார்க்குறது. இதான உங்கள் கொள்கை? கூலி உயர்வு என்று குரல் கொடுத்து மொத்த கூலியும் காலி பண்ணிடுறது. அவன் மூட்டு போயிடுவான். உனக்கு கூலியே இல்லை, இருந்தால் தானே உயர்வு கேட்ப. ஓ, என்ன சாதிச்சிங்க சொல்லுங்கள். நான் தோழர் சண்முகத்தின் மனசாட்சியை பார்த்து கேட்க விரும்புகிறேன். அவ்வளோ கொள்ளையடிச்சானுங்க அந்த கவர்மெண்ட்டில், வாயை மூடிட்டு அமைதியாக இருக்கீங்க. கொள்ளையடிக்கிறத தடுக்கிறேன்னு ஒருத்தன் வந்துருக்கிறான். அவன் காலை பிடிச்சி நீங்களும் சேர்ந்து எழுந்தீங்கன்னா உங்களுக்கு திமுகவுக்கு என்ன சார் வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? அத்தனை பேரை கஸ்டோடியல் டெத்தில் அடித்து கொன்னாங்க போன கவர்மெண்ட்டில். வாயை திறந்தீங்களா? அஜித் வீடியோவே வந்தது வெளியே. இவ்வளவையும் அவர்கள் அவ்வளவு அயோக்கியத்தனங்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள். நீங்கள் அமைதியாக அவர்களுக்கு சாமரம் வீசிவிட்டு இப்போது இந்த ஆட்சியை கவிழ்ப்பேன் என்கிறீர்களே. அதான் ஜனநாயகமாக சவால் விடுற அளவுக்கு உங்களுக்கு ஒரு சுதந்திரம் கிடைச்சிருக்கு. திரும்ப போய் அடிமையாக இருக்கணும்னு ஆசைப்படுறாரு போல திமுக கட்சிக்கு. மக்கள் உங்களை எப்படி பார்ப்பார்கள் என்று ஏன் உங்களுக்கு தோன்றவில்லை? உங்களுக்கு கணக்கெடுத்தா மக்களுக்கு என்ன, கணக்கெடுக்கலாம் மக்களுக்கு என்னையா? எங்களை கணக்கெடுத்துட்டாங்க, இதுக்காக ஆட்சியை கவுக்குறேன்னு சொன்னால் உங்களை என்னையா பண்ணுவாங்க மக்கள்? மக்களிடமிருந்து ஏன் இப்படி விலகி வெகு தூரம் சென்று நிற்கிறீர்கள்? மக்களின் நடுவே மக்களுக்காக பேசுபவன் தானே கம்யூனிஸ்ட். மாஸ்கோவில் மழை பெய்தால் மயிலாப்பூரில் கொடை பிடிப்பார்கள் என்று உங்களை சொல்லுவது இப்போது சரியாகத்தானே இருக்கிறது. யதார்த்தத்தை விட்டு வெகு தூரத்தில் விலகி நீங்கள் நின்றால் இன்னும் தானே சுருங்கி மறைந்து போவீர்கள். இந்த தாவேக அரசு கம்யூனிஸ்டத்தோட கொள்கைப்படி தான் நடந்துக்கிருக்காங்க. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேணும், சாமானிய மக்கள் கூட மேலே அதிகாரத்துக்கு வர வேணும்னா இன்னைக்கு சாமானிய மக்கள் தான் அமைச்சராக உட்காந்துருக்காரு, எம்எல்ஏ வந்திருக்காரு.
அப்படி இருக்கப்ப அந்த ஆட்சியை கவிழ்க்கிறாங்கன்னா இவங்க எப்படிப்பட்டவன்னு தெரியல சார். எவருக்கும் தெரியாத ஒரு அமைச்சராக இருப்பதை விட ஏவாவேலு அமைச்சராக இருப்பது தான் சண்முகத்துக்கு பிடித்திருக்கிறது. ஒரு குடும்பம் மட்டுமே அதிகாரத்தில் இருக்க வேண்டும். அதுக்கு தானே நீங்கள் பல்லக்கு தூக்குனீங்க, அந்த குடும்பாட்சிக்கு தானே நீங்கள் சாமரை வீசிக்கிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு சாமானியன்லாம் அதிகாரத்துக்கு வர்றது உங்களுக்கும் பொறுக்கலையா? உதயநிதியை ஏற்றுக்கொள்வீர்கள், விஜயை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள், அப்படித்தானே சண்முகம்? சார் அடுத்துதான் நேற்றைய தினமலரில் டீ கடை பெஞ்சில் ஒரு செய்தி வந்திருக்கு சார். கடந்த திமுக ஆட்சியில் மக்கள் செய்தி தொடர்பு துறை இருக்குல்ல சார், அதில் வேண்டப்பட்டவங்களுக்கு மட்டும் டெண்டர் விட்டு பல கோடி ஊழல் பண்ணிருக்கதா அதில் வந்திருக்கு சார். வழக்கமாக செய்தி விளம்பரத்துறையோட பட்ஜெட்டு ரொம்ப கம்மி, 40 கோடி 50 கோடி இப்படித்தானே இருக்கும். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் விளம்பரத்திற்கென்று 300 கோடி ஒதுக்கப்பட்டது. நிறைய திட்டங்களுக்கு பணம் ஒதுக்குனதை விட அதை விளம்பரப்படுத்துறதுக்கு ஒதுக்குனது தான் அதிகம் சார். விளம்பரப்படுத்துறதுக்கு குறிப்பாக தேர்தல் ஆண்டில் திராவிட முன்னேற்ற கழக அரசை விளம்பரப்படுத்தி எப்படியாவது தேர்தலில் வெல்ல வேண்டும் என்பதற்காக மக்கள் பணத்தை திமுக அரசு செலவு செய்தது. யாரெல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுகிற யூடியூபர்ஸோ யூடியூபுக்கு அள்ளி வீசினாங்கப்பா. இர்ஃபானுக்கெலாம் அப்படி தான் விளம்பரம். அண்ட் இப்போ நமக்கு இப்போ ஃபேஸ்புக் கீழே கூகுள் ஆட் வருதுல்ல, அதில் திமுக ஆட் வரும். நமக்கே கீழே கமெண்ட் போட்டிருக்காங்களே, என்ன நீங்கள் திமுக திட்டுறீங்க, கீழே ஓடி வருகிறான் உதயசூரியன் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எலெக்ஷன் டைமில் யூடியூப்பில் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இதுதான் இது அந்த பணம் எலெக்ஷன் டயத்தில் வந்தது திமுக பணமாக இருக்கும். அதற்கு முன்பே திமுகவின் நலத்திட்டங்கள் அது இதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் விளம்பரங்கள் செய்யப்பட்டுள்ளன. நீங்கள் அப்போயே நம்ம வந்து அரசியல்கிட்ட பேசுகிறப்ப சொன்னீங்க, சுமார் 6 மாதத்துக்கு முன்னாடியே எல்லாத்தையும் புக் பண்ணி வச்சிட்டாங்கன்னு காசை கொடுத்தாங்க. ஸோ அதில் பெரும் ஊழல் நடந்திருக்கிறது என்று அதை இந்த அரசு விசாரிக்க போகிறது என்று அந்த நேற்றைய டீ கடை பெஞ்சில் அந்த செய்தி வந்திருந்துச்சு. உண்மையிலேயே இது விசாரிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். மீண்டும் மீண்டும் வருத்தமாக இருக்கிறது இதை சொல்வதற்கு. விசாரிக்கிறேன்னு சொல்கிறீங்க, லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு இன்னும் இயக்குனர் கூட நீங்கள் போடல. இயக்குனர் கூட போடாமல் நீங்கள் எப்படி விசாரிக்க போகிறீங்க? இது போல் இன்னும் ஏராளமான வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. ஒவ்வொரு துறையை தொட்டாலும் ஊழல்கள் கொட்டும். அதை விசாரிக்க நீங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு திறமையான அதிகாரிகளை நியமித்து அதை பலப்படுத்த வேண்டும். சார், அருண் ஐபிஎஸ் அந்த இடத்துல இருந்து தூக்கப்படும் போதே அவங்க ஸ்பேஸ் இருக்குன்னு தெரியும் தானே சார்? அங்கே வாசலில் இருக்கக்கூடிய 2 கோழிகள் இவரை போடாதே அவரை போடாதே என்று தடுத்து கொண்டே இருந்தால்? சார், எண்ணூர் கடல் பகுதியில் வந்து நிறைய மீன்கள் செத்து கிடந்திருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிலன்னு சொல்கிறாங்க சார். சட்டப்பேரவையில் நேற்றைக்கு முன்தினம் விவாதிக்கப்பட்டது. விவாதிக்கும்போது அமைச்சர் இது மனித கழிவுகளாலும் இதர கழிவுகளாலும் ஏற்பட்ட மரணம், அதனால்தான் மீன்கள் இறந்திருக்கின்றன என்று சொன்னார். இது தொடர்பாக விசாரிப்பதற்கு ஒரு வல்லுநர் குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்றும் சொன்னார். இது தொடர்பாக விசாரிக்க வல்லுநர் குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அந்த வல்லுநர் குழு விசாரித்து முடித்த பிறகு தானே எது காரணம் என்று சொல்ல வேண்டும். இதுதாங்க காரணம், இந்தாங்க வல்லுநர் குழு விசாரிக்க அப்படின்னா வல்லுநர் குழு எப்படி நீ சொல்கிறது மீறி அறிக்கை கொடுக்கும்? ஸோ அமைச்சர்கள் இது போல் அவையில் பதில் கொடுக்கும்போது யோசித்து கொடுக்க வேண்டும். நான் அந்த பகுதி மக்களிடம் பேசினேன். ஏற்கனவே அடானியின் துறைமுகம் அமைவதற்கு அந்த பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த போது அது தொடர்பாக ஸ்டோரி பண்ணுறதுக்காக நமது குழுவினர் அங்கே சென்றிருந்தோம். அந்த தொடர்பில் மக்கள் என்னை அழைத்து, இந்த மாதிரி சார் அமைச்சர் இது மாதிரி சொல்கிறாரு, அது ஆலை கழிவுகளால் மீன்களுக்கு மரணம் ஏற்பட்டது என்று அந்த பகுதி மக்கள் சொல்கிறார்கள். ஒரு அமைச்சர் இல்லை மனித கழிவுன்னு சொல்கிறாரு. ஸோ ஒரு வல்லுநர் குழு அமைக்கிறீங்கன்னா அந்த வல்லுநர் குழு என்ன முடிவு இருக்குதோ சார் விசாரிக்கிறவங்க நாங்கள் ஒரு குழு அமைச்சிருக்கோன்னா முடிஞ்சு போச்சு. முடிவை நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் அந்த குழு மீது எப்படி நம்பிக்கை ஏற்படும்? இல்லை அந்த குழு உறுப்பினர்கள் தான் அமைச்சருக்கு எதிராக எப்படி அறிக்கை அளிப்பார்கள்? ஸோ இதை யோசித்து செய்ய வேண்டும். ஆலை கழிவுகளோ மனித கழிவுகளோ இது போல் மீண்டும் இந்த சம்பவம் நடக்காத வகையில் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அடுத்ததான் அந்த தூத்துக்குடியில் ஒரு பையனை விசாரணைக்கு கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போயிட்டு லாக்கப்பில் உட்கார வச்சுருந்தோன்னே பொத்துன்னு மயங்கி கீழே விழுந்துட்டான். அதுக்கு காவல்துறையும் தான் காரணம்னு சொல்லிட்டு பெற்றோர்களும் குற்றம் சாட்டினாங்க. அதற்கு பின்னர் காவல்துறை சார்பில் ஒரு கிளிப்பு மட்டும் ஆட்டோமேட்டிக்காக அவனை மயங்கி விழுகிற மாதிரி ஒரு கிளிப்பை மட்டும் ரிலீஸ் பண்ணாங்க சார். இப்போ அந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தை நாட்டிருக்காங்க சார். அருணாச்சலம் என்ற ஒரு இளைஞர் அதிக அளவில் மது பாட்டில்களை வைத்திருந்ததாக கைது செய்யப்பட்டு காவல் நிலையம் அழைத்து செல்லப்பட்டு அப்புறம் சொந்த ஜாமீனில் விடுவிக்கப்பட்டு அவர் இறந்து போகிறார். நம்ம விரிவாக அதை பேசியிருந்தோம். நீங்களாம் சொந்த ஜாமீனில் விடுற ஆளே கிடையாது என்பதையெல்லாம் விரிவாக பேசியிருந்தோம். அப்புறம் லாக்கப்பில் ஒரு நல்லா உட்காந்துருக்க மாதிரி ஒரு 10 செகண்ட் வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க. இன்னொன்று டாக்டர்கிட்ட ஃபிட்டு கூப்பிட்டு போகும்போது அந்த வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. இறந்தவர் பிள்ளைமார் சமூகத்தை சேர்ந்தவர். இறந்து போன அந்த இளைஞர் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவராகவோ முக்குலத்தோர் சமூகத்தை சேர்ந்தவராகவோ நாடார் சமூகத்தை சேர்ந்தவராகவோ இருந்திருந்தால் இந்த பிரச்சனை இவ்வளவு எளிதாக முடிந்திருக்காது. பிள்ளைமார் சமூகம் ஒன்றிணைந்து பெரும் போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய நிலையில் அந்த மாவட்டத்தில் இல்லை. இவர் நாடார் பையன் இறந்துருந்தான்னா அரசாங்கத்தோட கதை வீதிக்கு வந்திருக்கும்.
ஸோ இந்த இறந்து போன அருணாச்சலம் இந்த சமூகத்தை சேர்ந்தவனாக இருப்பதால் அந்த குடும்பத்தை ஏமாற்றி பாடி அவங்க வச்சு, போலீஸை பாடி அவங்க வச்சு உண்மையில்லைன்னு சொல்லி அதிகாரிகளை ஏமாற்றி, அரசை ஏமாற்றி முடிச்சிட்டாங்க. இப்போது அவர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மதுரை உயர்நீதிமன்ற கிளையை அணுகி வழக்கின் புலன் விசாரணை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். நீதிமன்றம் வழக்கை விசாரித்து கொண்டிருக்கிறது. எனக்கு விஜய் அவர்கள் மீது பெரிய மரியாதை வந்தது எப்போதென்றால், தமிழகத்தில் எந்த அரசியல் கட்சியும் செய்யாத வகையில் காவல்துறையால் அடித்து கொல்லப்பட்டவர்களுக்கு நீதி வேண்டி முதல் போராட்டத்தை அவர் சென்னையிலே நடத்தி காட்டினார். எனக்கு ரொம்ப மரியாதை வந்துச்சு. யாருமே நான் 15-20 வருஷமாக நான் இந்த கஸ்டோடியத்துக்காக நானும் போழேந்தியும் கத்திக்கொண்டே இருக்கிறோம். பெரிய அரசியல் கட்சிகள் யாருமே இதை கையில் எடுக்க மாட்டார்கள். இதற்காக தாவேக போன்ற ஒரு கட்சி சென்னையில் ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி அந்த குடும்பங்களை சேர்ந்தவர்களை மேடையேற்றி அவர்களுக்காக குரல் கொடுத்தார் விஜய். ஸோ அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு இதெல்லாம் நடக்காது என்று நினைத்தேன். கஸ்டோடியல் டெத்துக்கு விஜய் காரணமல்ல என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன், நான் அதை மறுக்கவில்லை. ஆனால் விஜயோட ஆட்சியிலையும் இந்த கஸ்டோடியல் டெத்தில் உயிரை பறி கொடுத்தவர்கள் நீதிமன்றங்களின் மூலமாகத்தான் நியாயம் பெற வேண்டும், நிவாரணம் பெற வேண்டும் என்றால் அப்புறம் ஆட்சி மாற்றம் நடந்ததற்கு என்ன பொருள்? அந்த குடும்பம் நீதிமன்றத்துக்கு போனது எனக்கு வருத்தமாக இருக்குது. குறைஞ்சது ஒரு 20-30,000 ரூபா செலவாகும்பா. ஏன் அந்த குடும்பம் செலவு பண்ணோம்? காலேஜில் 2 பசங்க அடிச்சுக்கிட்டு செத்ததுக்கு அரசு வேலை கொடுக்குறீங்க, இந்த குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டியதானே? இது ஸ்டேட் ஆக்ஷனில் நடந்த டெத்து, கரெக்டாக விசாரிங்க. கடைசியில் அந்த பையன் வாக்குமூலம் கொடுக்குறான் அடிச்சாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ விசாரணைக்கு உத்தரவிடுப்பா. இது மாதிரி ஒரு சம்பவமே நடக்காத மாதிரி நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்டு போகிறீங்க. இதுதான் நாங்கள் எதிர்பார்த்த மாற்றமா? ஸோ நீதிமன்ற உத்தரவுக்காக காத்திருக்காமல் இந்த வழக்கின் புலன் விசாரணையை சிபிஐக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று அரசை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு பெரிய கட்டுரை வந்திருக்கு சார். 2 திராவிட கட்சிகளுக்கு இணையாக தாவேக எப்படி வழக்கறிஞர் அணியை வந்து உருவாக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வந்திருக்கு சார். அதில் என்ன சார் போட்டிருக்காங்க, கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். டிவிக்கு லீகல் விங்கை செதுக்குவது தொடர்பாக அந்த கட்டுரை எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு முக்கியமான கட்டுரையாக நான் பார்க்கிறேன். அந்த கட்டுரையிலேயே குறிப்பிட்டிருப்பது போல திமுக மற்றும் அதிமுகவுக்கு வலுவான வழக்கறிஞர் அணி இருக்கிறது. அந்த வழக்கறிஞர் அணியை சேர்ந்தவர்கள் தான் அரசு வழக்கறிஞர்களாக நியமிக்கப்படுவார்கள். எப்போதும் இதுதான் நடைமுறை. பின்னாளில் அவர்கள் தான் நீதிபதி ஆவார்கள். வாய்ப்பு நிறைய இருக்கிறது. இப்படி தாவேக அரசு நியமிக்க முடியாத ஒரு நிலையில் இருந்தது. கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தானே ஆகுது. இதில் எங்கேருந்து வழக்கறிஞர் அணி அண்ட் அந்த அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் எப்படி தடுமாறினார்கள் என்பதையெல்லாம் நாம் பார்த்தோம். ஸோ அவர்களுக்கென்று ஒரு லீகல் விங்கை கட்டமைக்கும் முயற்சியில் தாவேக ஈடுபட்டிருக்கிறது என்பது குறித்து தான் அந்த கட்டுரை. எப்போவுமே கட்சிக்காரங்களை தான் அரசு தலைமை வழக்கறிஞராக, தலைமை குற்றவியல் வழக்கறிஞராக 2 கட்சிகளும் நியமிக்கும். தாவேக அரசு அதிமுக ஆட்சியில் தலைமை வழக்கறிஞராக இருந்த திரு விஜய் நாராயணன் அவர்களை மீண்டும் நியமித்தது. அவர் கட்சி சாராதவர், மிக திறமையான வழக்கறிஞர். அதே போல் அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞராக எந்த கட்சியும் சாராத மூத்த வழக்கறிஞர் திரு ஜான்சத்தின் அவர்களை தாவேக அரசு நியமித்தது. இதுபோல கட்சிக்கான வழக்கறிஞர் அணியை உருவாக்கும் பணியில் தாவேக கட்சி ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. திறமையானவர்களை கண்டறியும் பணியிலும் அது ஈடுபட்டிருக்கிறது. திமுக அதிமுகலேருந்து விலகி வருபவர்களையும் தாவேகாவில் சேர்ந்து கொண்டிருக்காங்க. இதுவரைக்கும் அங்கே இருந்தவர்களுக்கு அனுபவம் இல்லை. அதாவது கட்சி கேஸை நடத்தினவங்க, கட்சி தொண்டர்களின் வழக்குகளை நடத்தியது அனுபவம் இல்லை என்றாலும் அந்த அணி வலுவாக உருவாக்கணுன்றதில் அவங்க முனைப்பாக இருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். இப்படி அரசு வழக்கறிஞராகவோ கட்சி வழக்கறிஞராகவோ நியமனங்கள் செய்வதில் கவனமாக தாவேக செயல்பட வேண்டும். இந்த அரசு வழக்கறிஞர் நியமனங்களிலேயே திமுகவினர் உள்ளே ஊடுருவதற்கு கடுமையான முயற்சிகள் செய்தார்கள். அதை மிக கவனமாக திரு நிர்மல்குமார் அவர்கள் தடுத்திருக்கிறார். உதாரணத்துக்கு குற்றவியல் வழக்கறிஞர் நியமனத்தில் திமுக ஆட்சியில் என்ஆர் இளங்கோவுக்கு நெருக்கமான விஜய் நாராயணன் அவர்களோட ஜூனியராக இருந்த ஸ்டாலின் அபிமன்யு என்பவரை அரசு வழக்கறிஞராக நியமித்தார்கள். கவர்மெண்ட் அட்வொகேட்டாக அவர் நியமிக்கப்பட்டு 5 ஆண்டுகள் தொடர்ந்து பணியாற்றினார். தாவேக அரசு வந்த உடனே அடிஷனல் பிபி ஆகிறதுக்கு பேரை சொல்லிட்டாங்க உள்ள. அவர் விண்ணப்பிச்சு ஆடடே பிரமாதமான நாளாச்சே என்று அவர் வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டிருப்பார். அவர் நிர்மல்குமார் அவரோட நியமனத்திற்கு மறுப்பு சொன்னதாக கேள்விப்படுகிறேன். அவர் பேர் ஸ்டாலின் அபிமன்யு. இது போல் நீ சொன்னல அப்படியே ஜட்ஜாக வருதுன்னு, அதுக்கு தான் இது. ஸ்டாலின் அபிமன்யு பேரெல்லாம் உள்ள திமுக சொருவுனதுக்கு ரீசனு நம்பால் ஒருத்தர் அங்கே ஜட்ஜாக இருக்கணும். ஸோ தாவேக அரசு கட்சியில் யாரை வேணாலும் சேர்த்துக்கிட்டோம். இந்த ஸ்டாலின் அபிமன்யு தாவேகாவில் சேர்ந்து ஏதாவது ஒரு வழக்கறிஞர் அணியில் பதவியை வாங்கிக்கிட்டு அவர் கட்சியில் தாவேகா கொடி கட்டிட்டு சுட்டுட்டோம். இல்லை, எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனும் இல்லை, அது அவரது விருப்பம். அரசு வழக்கறிஞர் ஆகும்போது திமுக ஆட்சியிலே 5 வருஷம் நீங்கள் அரசு வழக்கறிஞராக இருப்பீங்க, தாவேகா ஆட்சியிலே இருப்பீங்க, அடுத்து பிஜேபி ஆட்சி வச்சுன்னா அங்கேயும் இருப்பீங்க. அப்போ மற்றவங்களாம் ஆக வேணாமா? அப்போ இப்படியே தொடர்ந்து அரசு வழக்கறிஞராக இருந்துட்டு அப்படி போய் ஜட்ஜ் ஆகிடுவீங்க. இப்படியெல்லாம் பல வேலைகளை எல்லாம் திமுக செய்யும்.
தாவேக அரசு அதில் கவனமாக விழிப்பாக இருக்க வேண்டும். அடுத்ததா சிவி சண்முகம் அவர்களுக்கும் இபிஎஸ் அவர்களுக்கும் பஞ்சாயத்தாவே போய்க்கிருந்துச்சு. அவங்க ஒரு டீம், இவங்க ஒரு டீம், 2 பேரும் ஆப்போனன்ட் டீமா போய்க்கிருந்தாங்க. நேற்றைக்கு முன்தினம் நடந்த சட்டப்பேரவை நிகழ்ச்சியில சிவி சண்முகம் அவர்கள் இபிஎஸ் பாராட்டி பேசியிருக்காரு. சிவி சண்முகம் 2-3 விஷயங்களை சொன்னால் அதில் நம்ம 2-3 விஷயங்கள் விவாதிக்க வேண்டும். அதிமுக அழிந்து கொண்டே இருக்கிறது என்பதற்கு தளவாய் சுந்தரம் என்று பேசிய பேச்சு ஒரு உதாரணம். சிவி சண்முகம் எதை பேசினார் என்றால், அவரது கட்சியை சேர்ந்த உறுப்பினர் பேசியதை எதிர்ப்பு தெரிவித்து பேசினார். அதான் நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும். இது போல ஒழுங்கீனமாக அதிமுக என்றுமே இருந்ததில்லை. அதிமுக மட்டும் இல்லை, எல்லா கட்சியும் அப்படி ஒரே குரலில் தானே பேச வேண்டும். அதுக்கு தான் கொறடா வச்சிருக்காங்க. தளவாய் சுந்தரம் என்ற எடப்பாடி பழனிசாமியின் துதிப்பாடி நேற்றைக்கு முன்தினம் பேரவையில் எழுந்து, இந்த அரிய வகை ஏழைகளுக்கான இடஒதுக்கீடை செயல்படுத்துங்கள், இந்தியா முழுக்க இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் என்ற அந்த அரிய வகை ஏழைகளுக்கான இடஒதுக்கீடு இருக்கிறது. தமிழகம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் இந்த நீதி கட்சி பாரம்பரியத்திலே பயணிக்கக்கூடிய தமிழகம் சமூக அந்தஸ்தின் அடிப்படையிலே இடஒதுக்கீடு வழங்குவதை தமிழகம் ஏற்றுக்கொள்கிறது. இந்த பொருளாதார ரீதியில் இடஒதுக்கீடு வழங்குவதை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை செயல்படுத்தவும் இல்லை. அதை செயல்படுத்துன்றார் தளவாய் சுந்தரம். பிராமணர்களுக்கும் இடஒதுக்கீடு, தாழ்த்தப்பட்டவருக்கும் இடஒதுக்கீடு என்றால் அது என்ன இடஒதுக்கீடு? மொத்தமாக இடஒதுக்கீடு எடுத்துருங்க. ஸோ இதையெல்லாம் கடந்து பயணிக்க வேண்டும் என்பதற்காக தான் இடஒதுக்கீடு கொடுக்கப்படுகிறது. நீ அவனுக்கும் இடஒதுக்கீடுனா ஆல்ரெடி வந்து அரிய வகை ஏழைகள் அப்படின்னு சொல்லிட்டு 10% கொடுத்துருக்காங்க தானே சார். தமிழகம் அதை செயல்படுத்தவில்லை. மத்திய அரசு நிறுவனங்களில் அந்த இடஒதுக்கீடு இருக்கிறது, ஐஐடியிலே இடஒதுக்கீடு இருக்கிறது, தமிழக மருத்துவக் கல்லூரிகளில் அந்த இடஒதுக்கீடு இல்லை. அதை செயல்படுத்துன்றார் தளவாய் சுந்தரம். இதுதான் ஜெயலலிதா நிலைப்பாடா? 69% இடஒதுக்கீடை பாதுகாப்பதற்காக உச்சநீதிமன்றம் வரை சென்று சமராடியவர் செல்வி ஜெயலலிதா. அந்த கட்சியில இப்படி ஒரு தருதலை. இதற்கு எதிராகத்தான் சண்முகம் பேசினார். அது அவரோட தனிப்பட்ட கருத்து, கட்சி கருத்து இல்லை. கூடுதலாக திரு சண்முகம் அவர்கள் ஆங்கிலத்தில் ஆலிவ் பிரான்ச் என்று சொல்வார்கள். சமாதானத்திற்கு நான் தயார் என்று ஒரு சமிக்ஞையை எடப்பாடி பழனிசாமிக்கு காட்டியிருக்கிறார். கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் அவர்தான் எங்கள் பொதுச் செயலாளர், நாங்கள் அவரை விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு பேசியிருக்கிறார். இப்போ இது ஒரு இண்டிகேஷன். இதை புரிந்து கொண்டு சண்முகம், வேலுமணி போன்றவர்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவியை வழங்கினால் கட்சி ஒருங்கிணைந்து பயணிக்க வாய்ப்பு இருக்கிறது. என்னப்பா சொல்ற, அவர் பண்ணுவாரா? இதெல்லாம் பண்றாளா அவரு? சேம் சார். என்னம்மா பொசுக்குன்னு இப்படி சொல்றீங்க? ஏன் இப்படி சொல்றீங்க? சிவி சண்முகம் அவ்வளோ கோவக்காரரு, அவரே இறங்கி வந்து இப்படி பேசுறாரு. ஏன் எடப்பாடி வந்து சரி வாங்க பழகுவோன்னு ஏன் கூப்பிட மாட்டான்னு நினைக்கிறீங்க? முன்னாடி நடந்ததெல்லாம் அப்படிதான் எஸ்பி வேலுமணி அவர்களும் வந்து மன்னிப்பு கடிதம்லாம் எழுதி சேர்த்துக்கங்க அப்படிலாம் சொன்னாரு. சொன்னோடனே அதுக்கப்புறமா உங்களுக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி தரோம், ஆனால் மாவட்ட செயலாளர் பதவி தர முடியாதுன்றாரு சார். இருவரும் சரியாக கணித்திருக்கிறீர்கள். கட்சி வளர வேண்டும் என்று நினைக்கும் தலைவர் மீண்டும் அவர்களுக்கு அந்த பதவியை அளித்து அரவணைப்பார். இந்த கட்சி வளரவே கூடாது என்று நினைக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி எப்படி இதற்கு சம்மதிப்பார்? நிச்சயம் சமாதானத்திற்கு அவர் ஒத்துக்கொள்ளவே மாட்டார். சண்முகம், பழனிசாமி, KP அன்பழகன், நத்தம் விஸ்வநாதன் போன்றோரின் அரசியல் எதிர்காலத்தை முடிப்பது ஒன்றுதான் அவரது உடனடி லட்சியம். ஏனென்றால் 2031 அவருக்கு 77 வயது ஆகிவிடும். அன்றைக்கி அவர் முதல்வர் வேட்பாளர்னா இன்றைக்கி இது 50 வயசு இருக்காலே ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அது மு க ஸ்டாலின். அப்பா அவர் முதியோர் இல்லத்தில் இருக்காருப்பா, விடப்பா அவரை உதயநிதியே ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. இதை விட எங்கே வேணுன்றாங்க. அவருக்கு இந்த முதல்வர் பதவியெல்லாம் இனி கனவில் கூட நடக்காது என்பதெல்லாம் தெரியும். அதுக்கு முன்னாடி இவங்க கதையை முடிச்சிடணும். அண்ட் இதோடு கூடுதலாக ஒரு செய்தி, தென்னிந்தியாவின் முதல்வர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக தமிழகம் வந்த உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களை சந்திப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி நேரம் கேட்டிருக்கிறார். நான் சொன்னால் மட்டும் நீ என்ன கேட்கவா போகிற? உன்னை பார்த்து நான் ஏன் டைமை வேஸ்ட் பண்ணணும்? அந்த தம்பியை பார்த்தாவது கொத்து போராட்டம் திங்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வரும், நீ உன்னை பார்க்கறது வேஸ்ட்டு என்று அவர் உங்களுக்கு நேரம் ஒதுக்க முடியாது என்று மறுத்து விட்டார். நீங்கள் கொத்து பரோட்டா போடுவீங்கன்னு நாங்கள் நம்பிட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தா நடுவில் இந்த கௌஷிக் வந்தான்னு அந்த தம்பி வந்து போட்டுருச்சு. உங்களையும் சேர்த்து நல்லா கொத்து போட்டா போட்டு. அதனால் வரவேற்கவும் செல்லவில்லை. அமித்ஷாவும் அவரை சந்திக்க நேரம் ஒதுக்கவில்லை. இதனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டியதில்லை, அதிமுக கட்சியினர் புரிந்து கொள்ள வேண்டியது. அடிக்கடி சொல்லுவார்ல அவங்கக்கிட்ட, டெல்லியில் பேசிட்டேன், 1 வருஷத்தில் ஆட்சி கவுந்துரும்னு. மகாபலிபுரத்திலே பேச முடியல, நீ டெல்லியில் பேசி கிழிச்ச. நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், இந்த மாதிரி டாக்கெல்லாம் வரும்போது டெல்லியிலாம் இங்கே பேசுகிறேன், இங்கே பானிபூரி விற்கிறவன்ட்ட பேசிட்டு நான் டெல்லியில் பேசுகிறேன் என்று ஒரு உருட்டி கொண்டிருக்கிறார் என்று நான் சொன்னேன். இது ஒரு இண்டிகேஷன். இல்லை, அதிமுக சார்பில் போயிட்டு மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிக்கும் அக்னி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. உள்துறை அமைச்சரே பயந்துட்டார், எங்கப்பா என் மேலே இது மின்சாரத்தை கொப்பளிச்சிட போகிற, தள்ளி நில்லு அங்கிட்டு ஓரமாக நிற்க வைங்க அவனை. இல்லை அது வந்து மின்சாரத்தை கொப்பளிக்கிறவர் இபிஎஸ் அவர்கள், அவர் கொப்பளிச்சிட போறாருன்னு தான் அக்ரி. கூட இருக்கவர் தானேம்மா, இவருக்கு கொஞ்சம் லோ வோல்டேஜ்லயாவது கொப்பளிக்க போறாரு. இல்ல, மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிக்கும் இதே துடிப்புகள், அப்ப அவர் இதே துடிப்பு இல்லையா? அவர் எடப்பாடிக்கு டெல்லியின் ஆசி இல்லை என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அப்பாயின்மெண்ட் கேட்டும் கொடுக்கல. கூட்டணி கட்சி தலைவர் ஆக்சுவலி சும்மா ஒன்றும் இல்லை, ரொம்ப நேரம் பேசலன்னு சும்மா வாங்க நல்லா இருக்கீங்களா ஒரு ஃபோட்டோவுக்காகவாவது சந்திப்பாங்க வழக்கமாக. இந்த வாட்டி அது கூட கிடையாது என்று சொல்லிவிட்டதால் இவருக்கு அவ்வளோதான் டெல்லியில் மதிப்பு. நீயும் ஜெயிக்கல, அந்த கட்சியோட கூட்டணி வச்சா அந்த ஆதரவுலையாவது இருந்துச்சுன்னா கிட்ட இப்போ ஒரு என்டிஏக்கு ஹோல்டு வந்திருக்கும்ல. அதிமுக ஆட்சியில்
தாவே காட்சி இப்போது நடந்து கொண்டிருந்தால் என்டிஏவுக்கு ஹோல்டு வந்திருக்கும் இல்லையா? அதையும் பண்ணல, நீயும் கெட்டு இருக்கவனையெல்லாம் கெடுத்து கட்சியை நாசம் பண்ணி. ஸோ அதனால் உள்துறை அமைச்சருக்கோ பாஜக தலைமைக்கோ திரு பழனிசாமி அவர்களின் மீது எவ்விதமான மரியாதையும் இல்லை. ஸோ இவருக்கு அங்கேயும் சப்போர்ட் போச்சு. அதனால் வருங்காலத்தில் கழக குரல்கள் இன்னும் உரத்து ஒலிக்கும் என்பதை இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ளலாம். தாவேக சார்பில் கூட வந்துட்டு நீங்கள் ஒரு தனி அணியாக செயல்படுங்க, நாங்கள் உங்களை அங்கீகரிக்கிறோம், தனி அதிமுக அங்கீகரிக்கிறோம்லாம் தாவேக சைட்லேருந்து சொன்னாங்க. இவங்களும் வந்துட்டு சரி தனி அணியாக செயல்படும் சொல்லிட்டு அதுக்கான மும்முரமான நடவடிக்கை எடுத்தாங்க. இப்போ வந்து சிவி சண்முகம் அவர்கள் வந்துட்டு இபிஎஸ் அவர்கள் கூட சமாதானமாக போகிறது, தனி அணியாக செயல்படுறத உடைக்கிறத கைவிட்டாங்களோ? அப்படிலாம் நம்ம எடுத்துக்க முடியாது. எடப்பாடியை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக கூட சண்முகம் அப்படி பேசியிருக்கலாம்ல. நான் இறங்கி வந்தேன், இருந்தாலும் பார்த்தீங்களா கட்சி நல்லா இருக்கணும்னு நேரம் இறங்கி வந்து என்ன சேர்த்துருக்கணுங்க. நான் இந்தளவுக்கு இப்போ அசம்பிளியில் பேசினேன், அவர் எங்கள் பொதுச் செயலாளர்னு நான் சொன்னேன். அப்போ கூட இருந்தாலும் பதவியை கொடுக்கலன்னா இன்னும் இருந்தாலும் தலைவனா அப்படி நாள் இன்னும் 2 திட்டலாம்ல. அதுதான் அதில் இருக்க சூட்சமம். அடுத்ததான் நேற்று திமுகவின் செயற்குழு கூட்டம் நடந்திருக்கு சார். பல முக்கியமான அதிரடி மாற்றங்கள்லாம் பண்ணிருக்காங்க. இளம் ரத்தத்தெல்லாம் பாய்ச்சறதுக்கான நடவடிக்கைலாம் எடுத்திருக்காங்க. என்னென்ன கொஞ்சம் ஒன்று சொல்லுங்க கேட்போம். 70 வயசுக்கு மேலே இருக்கும் மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடாதா? தலைவர் நீக்கு. நெக்ஸ்ட் என்னப்பா மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடாது, கட்சி தலைவர் எப்படி பார்க்கறது? நீ தானே இப்போ சொன்ன. அதாவது ஒரு மாவட்டத்தை கட்டுப்படுத்துறவர் 70 வயசுக்கு மேல இருக்கக்கூடாது, ஒரு மாநிலத்தை கட்டுப்படுத்துறவர் 75 வயசுல இருக்கலாமா? என்ன ராஜா அது? அதுக்குன்னு தலைவருமே போச்சோன்னா அப்புறம் என்னதான் சார்? அப்புறம் எதுக்கு நீ 70 வயசு கொண்டு வர? உனக்கு பொருந்தாது அது? அப்ப திரு துரைமுருகன் அந்த மாதிரி ஆட்கள்லாம் அடி வாங்கிடுவாங்க சார். துரைமுருகன் அவுட்டு. 70 வயசுல இருக்க மாவட்ட செயலாம் பார்த்தா சார் 1 விக்கெட் 2 விக்கெட் இல்ல, சுமார் 13 விக்கெட் போகுது சார். ஏவா வேலு அவர்கள் அச்சோ அவர் இல்லம்மா, அவர் உடம்பு சரியில்லம்மா, எல்லா பாட்டும் காலிமா. சொல்லுமா, துப்புரவு பண்ணி பார்க்கலாம் சார். அங்க இருக்க இடத்தெல்லாம் கிளீன் பண்ணலாம். செஞ்சி மஸ்தான், KKSSR ராமச்சந்திரன், அனிதா ராதாகிருஷ்ணன், ஆர் காந்தி, முத்துசாமி, சாக்கோட்டை அன்பழகன், ரகுபதி, சுந்தர், SR சிவலிங்கம், கோ தளபதி, ராமகிருஷ்ணன், ஆவுடையப்பன் பாதி அவுட்டு. அவ்வளோதான் தீர்மானம் போட்டாங்கன்னா அடுத்து செயல்படுத்துறது தான் சார். அதுலேயும் சார் இந்த செயற்குழு கூட்டத்தில் ஒரு தீர்மானம் போடுறாங்க, மாவட்ட செயலாளராக வந்து 2 தடவை தான் வந்து ஒருத்தர் பதவி வைக்க முடியும்னு சொல்லிட்டு. அடுத்து ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்திலே வந்து இல்லை 3 தடவை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்துறாங்களே. சரி, இப்போ இந்த எப்போதுலேருந்துப்பா செயல்படுத்த போகிறாங்க? ஏன் இது மாதிரி கேட்குறீங்க? செயல்படுத்த மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? தீர்மானம் போட்டாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு காரணத்தை சொல்லிடுறேன். செப்டம்பர் 15க்கு பிறகு. ஏன் செப்டம்பர் 15க்கு பிறகு? திமுகவின் 30 விழா. அதுக்கு முன்னாடி மாற்றணும், 30 விழாக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணணும், முடிச்சிருவாங்க. அதுக்கு பிறகு என்ன காரணம்? உள்ளாட்சி தேர்தல் முடியட்டும், அதுக்கப்புறம் இடைத்தேர்தல் முடியட்டும். இடைத்தேர்தல், அதுக்கப்புறம் 2031 எலெக்ஷன் முடியட்டும். மக்களவை தேர்தல் நடுவில் இருப்பா விட்டுட்ட முக்கியமான ஐட்டத்தை அதுக்குள்ளே இதில் பாதிட்டு போயிடும். என்ன போன பிறகு அவங்க வாரிசுகளை அப்பாயின்ட் பண்ணுவாங்க. இதுதான் திமுக வழக்கம். ஒன்றும் நடக்க போகிறதில்ல. நேற்று வெளிவந்த ஜூனியர் விகடனில் கவர் ஸ்டோரியே இதுதான். மிகச்சிறப்பான கவர் ஸ்டோரி. தலைப்பே அருமையாக இருக்கிறது. மகனா மருமகனா, கடும் குழப்பத்தில் ஸ்டாலின். செந்தில் கரிகாலன் மற்றும் பொன் குமரகுருபுரன் ஆகிய 2 நிருபர்கள் எழுதிய கட்டுரை. எல்லா தோல்விக்கும் காரணம் சபரீசன். அவர் தான் பேனா நிறுவனத்தை நடத்துறாரு. முதலில் பேனா நிறுவனம் தொடங்கப்பட்ட போது ஊடக ஒருங்கிணைப்புக்காக தான் அந்த பேனா நிறுவனம் தொடங்கப்பட்டது. நாளடைவில் அந்த பேனா நிறுவனம் மாவட்ட செயலாளர்களை நியமனம் பண்ணுறது, கேண்டிடேட்டை சூஸ் பண்ணுறது என்று அந்த பேனா நிறுவனம் எல்லாவற்றிலும் தன் தலையை நுழைத்து கூடாரத்தில் நுழைந்த ஒட்டகமாய் படுத்து விட்டது. ஆங்கிலேயர்கள் மாதிரி வணிகம் செய்ய வந்து மொத்தத்தையும் கைப்பற்றி விட்டது. ஸோ இல்லை, அந்த பேனா நிறுவனத்துக்கோட செல்வாக்கை குறைக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் 2024 மக்களவைத் தேர்தல் வந்தது. அதில் 39 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றதால் பேனா நிறுவனம் நாங்கள் சொல்லி தான் இந்த வெற்றி கிடைத்தது என்று சட்டப்பேரவை தேர்தலில் எல்லா முடிவுகளையும் பேனா நிறுவனம் முடிவெடுக்க தொடங்கியது. ஸோ 2026 தேர்தல் முடிந்ததும் அத்தனை பேரின் கோபமும் பேனா நிறுவனத்தின் மீது திரும்புகிறது. நீங்கள் தான் அதில் தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடினீங்க. அவர் தானே எல்லா முடிவும் எடுத்தார். கேண்டிடேட்டே அவர் தானே செலக்ட் பண்ணார். இன்றைக்கி இப்படி ஒரு தோல்வி நம்ம அடையிறதுக்கு காரணமாக இருந்துட்டார். அதுக்கு என்னப்பா பண்ணணும்? பேனா நிறுவனத்தை கலைங்க. தோல்விக்கு காரணமான ஒரு எழுதாத பேனா எதற்கு என்று மகன் சொல்ல, மாப்பிள்ளைகிட்ட கூப்பிட்டு என்னங்க அந்த மாதிரி கலைக்கலான்னு சொன்னோன்னா, என்ன நான் மட்டுமா காரணம்? நீங்கள் பூரா உங்கள் வாரிசுங்களெல்லாம் சீட்டு கொடுத்து நிற்க வச்சிங்க. ஜென்சி வாரிசு அரசியலுக்கு எதிராக இருக்கும்போது நீங்கள் உங்கள் மகனை கிட்டத்தட்ட முதலமைச்சர் வேட்பாளர் ரேஞ்சுக்கு நீங்கள் தூக்கி வச்சிங்க. நான் அப்பையிலே இருந்தே விஜய்க்கு ஆதரவாக அலை அடிச்சுட்டு இருக்கு, நம்ம கட்சியில் இளரத்தத்தை பாய்ச்சுன்னு சொன்னால் நீங்கள் அது கிழவங்களை பூரா உட்கார வச்சுருந்தீங்க பதவியில். நான் சொன்னது எதையுமே நீங்கள் கேட்கல. இப்போ தோல்விக்கு மட்டும் என் தலையில் நீங்கள் சுமத்துனீங்கன்னா எப்படி இது சரியாக இருக்கும்? 5 வருஷம் நீங்கள் என்ன சேர சோழ பாண்டியர் மாதிரி எனக்கு சிறப்பான ஆட்சியவா கொடுத்து விட்டீங்க. அதை மனசுக்குள்ளே நினச்சிருப்பார் என்ன அப்படின்ட்டு இவருடைய கருத்தை சொல்ல பிராது அந்நியார் துர்காவிடம் செல்கிறது. மகனை விட்டு கொடுக்குறதா மருமையனை விட்டு கொடுக்குறதா என்று அவர் குழம்பி எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம், பொறுமையாக இருங்கள், எதுவாக இருந்தாலும் பின்னர் பார்த்து கொள்ளலாம் என்று அவர் சொல்ல, சபரீசன் அடுத்தது வெளியிலிருந்து நான் கட்சியை கைப்பற்றுவது ஒரு புறம் இருக்கட்டும், அறிவாலயத்தில் எனக்கு சீட்டு கொடுங்க. கனிமொழிக்கு ஒரு அறை கொடுத்துருக்கீர்கள் அல்லவா, எனக்கும் அறிவாலயத்தில் ஒரு அறையை கொடுத்தால் நான் கட்சி நிர்வாகிகளை அனைவரையும் சந்தித்து கட்சியில் உற்சாகத்தை புகுத்துவதற்கு நான் வேலை செய்கிறேன் என்று அவர் சொல்கிறார்.
சரி கொடுக்கலாமா என்று குளத்தூர் கோமான் யோசித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் உதயநிதியிடம் பஞ்சாயத்தை இழுக்கிறார்கள். அண்ணன் ஏற்கனவே அத்தைக்கு ரூமை கொடுத்துட்டாங்க, உங்களுக்கு அங்கே ரூம் இல்லை, எனக்கு ஒரு ரூம் கொடுப்பான்னு கேட்டால் இளைஞரணிக்கு தான் அன்பகம்னு தனி கட்டடம் இருக்கே, நீ அங்கிட்டு போ, இங்கிட்டு எதுக்கு வர்ற, கட்சிக்கு உனக்கு என்ன சம்மந்தம், நீ இளைஞரணி அங்கே போ, யூத்தனா யூத்தோட போ, இங்கிட்டு வராத என்று சொல்கிறார்கள். ஒரு கட்டத்தில் சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேசத்தை கைப்பற்றியது போல திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த மருமகன் கைப்பற்றி அண்ணன் உள்ள விட மாட்டாருண்ணே என்று சொல்ல உதயநிதி பயந்து கொண்டு இல்லைப்பா இதெல்லாம் ஒன்றும் சரியாக வராது என்று அவரிடம் பேச சரி மாப்பிள்ளை ஒதுக்கி வைக்கலாம் என்று நினைத்தால் 5 வருடம் ஆட்டையை போட்டது அத்தனையும் மாப்பிள்ளையோட அல்லவா இருக்கிறது. சோத்துக்கு என்ன பண்ணுறது, வெறும் 10,000 தானே வச்சிருக்காரு. ஸோ மொத்தமும் மாப்பிள்ளை தான் வச்சிருக்காரு. லண்டன், பல்கேரியா. நான் ஃபோன் பண்ணும்போது சொல்லுவாங்க மாப்பிள்ளை பெல்ஜியத்தில் இருக்காருன்னு. அங்கே என்னங்க பண்ண, சும்மா போவார் அவர் பெல்ஜியத்துக்கு, அவர் இஷ்டம். செருப்பு வாங்குறதுலாம் போய் பெல்ஜியம் போய் வாங்கிட்டு வருவார். ஸோ அமௌண்ட்டை பூரா அவர் தான் லாக் பண்ணி வச்சிருக்காரு. பையனுக்கு கொடுக்க மாட்டேன்றாருன்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ அந்த விகடன் கட்டுரை எப்படி முடிகிறது என்றால், செப்டம்பர் 30 விழாவுக்குள் திமுகவில் பல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம், கட்சிக்குள் யார் கை ஓங்குகிறது என்பது அப்போது தெளிவாகலாம் என்று ஜூனியரோட கட்டுரை முடிகிறது. நான் சொன்னது போல இப்போ நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்களா பல்வேறு மாற்றங்கள்லாம், இப்படி 70 வயசு 60 வயசுலாம் சொன்னீங்க, ஒன்றும் செய்ய மாட்டாங்க, தீர்மானத்தோடு முடிஞ்சு. இதுல எதுக்கு சார் தீர்மானத்தை வேற மாற்றுறாங்க? ஏதாவது பண்ணணுமேம்மா. இல்ல சார், ஏதோ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போற மாதிரி 2 முறை அல்ல 3 முறை. அதான் ஏதாவது ஒன்று பண்ணணும்ல. இப்போ நியூஸ் கார்டு 2ஆ வந்துருச்சுல. செய்தாலும் சிக்கல், செய்யாவிட்டாலும் சிக்கல். பண்ணலன்னா என்ன இவ்வளோ பெரிய தோல்வி, கட்சிக்குள்ளே ஒரு மறுசீரமைப்பும் இல்லை, ஆய்வும் இல்லை அப்படின்னுவாங்க. பண்ணுனா அப்போ எங்களெல்லாம் இல்லைன்னு புரியா, எப்படி கட்சியை நடத்துறேன்னு பார்த்துருவோமா? கட்சிக்காண்டி உழைச்ச எங்களவே ஓரம் கட்டுறீங்களா பண்ணுறீங்களா? சரி அப்போ இல்லைன்னா என் பையனை போடு, யூத்து என் பையன் இருக்கான் வீட்டில். ஸோ எப்படி இருந்தாலும் சிக்கல் தான். அதுக்காக சரி அப்படியே ஒன்றுமே நடக்காதது போலவும் நீங்கள் இருக்க முடியாது. குளத்தூரில் போட்டது பார்த்தா எல்லா இடத்துலையும் கொத்து போராட்ட போட சுற்றுறாங்க அவங்க குலவிரியோட. அதனால் எப்படி பார்த்தாலும் சிக்கல். இந்த சிக்கலை லாவகமாகவும் உறுதியாகவும் கையாள கருணாநிதியின் சாதுரியம் வேண்டும். அது ஸ்டாலினுக்கு இல்லை, உதயநிதிக்கு சுத்தமாக இல்லை. அதனால் இந்த கட்சியின் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை உங்கள் ஊகத்திற்கே விட்டு விடுகிறேன். இவங்களாவது இந்த ஆய்வை பண்ணுறாங்க. அதிமுக இதை பற்றிலாம் பிரச்சனை இல்லை, நீங்கள் கட்சி நடத்துறீங்க, நீங்கள் பண்ணுறீங்க, எங்களுக்கு என்ன, நாங்கள் ஏதோ பொழுது போலன்னு சட்டசபைக்கு போயிட்டு வரோம். எனக்கு கார் வேணாம் உனக்கு கார் வேணாம் சொல்லிட்டு இருக்காங்க, இவங்க கூட ஜாலியாக பார்த்துட்டு இருக்காங்க. கொடுக்குறது ஏன் வேணாம், கம்முன்னு உட்காருப்பா சத்தம் போடாது. 2 பேரும் சண்டை போட சிரிக்கிறா, சூப்பர் சூப்பர் நல்லா பண்ணா போதே அப்படின்ட்டு. இல்லை இது நான் சும்மா ஒரு இதுக்காக சொல்கிறேன், ஒரு ஆர்குமெண்ட்டுக்காக சொல்கிறேன். எந்திரிச்சு எடப்பாடி பழனிசாமி எங்கள் உறுப்பினர்கள் யாருக்கும் வாகனம் வேண்டாம்னு சொல்லியிருந்தா எப்படி இருந்திருக்கும்? இல்லை சார், அவர் சொல்ல வேண்டிய தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன் சார். ஏன்னா நீங்கள் தானே வந்து வாயை விட்டீங்க, எல்லாருக்கும் கார் தருவோன்னு தாங்க அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம். ஒரு பெருந்தன்மையாக இருக்கும்ல. கட்சியோட பொதுச் செயலாளரே கார் இல்லைன்ட்டு பொய்யா அஃபிடவிட்டை போட்டிருக்காரு. அப்போ எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு எந்திரிச்சு பேசுவார்? நீங்களே ஃப்ராடுத்தனம் பண்ணுறீங்க. அப்போ உங்களுக்கு மு க ஸ்டாலினுக்கு என்னம்மா வித்தியாசம்? சார் நேற்று நடந்த திமுகவின் செயற்குழு கூட்டத்தில் இன்னொன்று தீர்மானத்தையும் போட்டிருந்தாங்க சார். மாவட்ட செயலாளர் நியமிக்கிறப்ப உட்கட்சி தேர்தல் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நேற்று முன்தினம் அந்த செய்தி பேப்பரில் கூட வந்துருந்துச்சு, இளைஞரணியில் இருக்கவங்கள தான் அப்படியே வந்து மாவட்ட செயலாளர் ஆகணும்னு சொல்லிட்டு உதயநிதி அவர்கள் சொல்ல, இல்லை உட்கட்சி தேர்தல் நடத்தி ஆகணும்னு சொல்லிட்டு சொல்ல. இப்போ இது பெரிய பூதாகரம் ஆகும்ல சார்? இது சாத்தியப்படுமா? ஃபஸ்ட்டு தம்பி, இவங்களால இது செய்யவே முடியாது, செய்ய போகிறதும் இல்லை. இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்க, ஸ்டாலினோட கேரக்டர் சொல்கிறேன். கருணாநிதிக்கு இந்த பிரச்சனைகள்லாம் தீர்த்து வைக்கிறதுல ஒரு த்ரில்லு. தஞ்சாவூரில் 2 மாவட்ட செயலாளர் கட்டி உண்டுட்டு இருப்பாங்க, வெட்டுக்குத்து வரைக்கும் போகும், கொலையெல்லாம் நடக்கும். அதில் ஒரு மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு பொதுக்கூட்டம் போடியா அப்படின்னார். அண்ணா பிறந்தநாளோட பொதுக்கூட்டம் போடியா அப்படின்னார். அவனும் போட்டி போட்டுக்கிட்டு தலைவர் நம்பகிட்ட தான் சொல்லியிருக்காருன்னு பிரம்மாண்டமாக அழைப்பார். அங்கேயே வந்து தஞ்சாவூர் கிழக்கு, தஞ்சாவூர் மேற்கு மாவட்டம் அப்படி தான் இருக்கும் சண்டை. இல்லைன்னா அந்த மாவட்டத்தில் 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க வச்சுக்க. அப்போ அந்த மாவட்டத்தில் பொதுக்கூட்டம் தான் 2 பேரும் வரணும், 2 பேர் மேடையில் இருப்பாங்க, 2 பேர் காரில் இருங்க, 2 பேர் இருப்பாங்க. என்னையா பிரச்சனை உங்களை 2 பேருக்கா அப்படின்னா? இல்லை தலைவர், அந்த ஆள் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டான் தலைவர், எப்படி பண்ணிட்டான்ட்டு. ஏன் இப்படி பண்ணேன் தலைவர், அவன் இப்படி பண்ணான் தலைவர் அப்படின்ட்டு. வா எங்கே சாப்பாடு நல்லாயிருக்கும் தலைவர், என் வீட்டில் ஏற்பாடு பண்ணி, சரி வா நீ வாயா அப்படின்னாரு. இப்போ 2 பேரை உட்கார வச்சு சரி சாதனம் போங்க அப்படின்ட்டு அதில் தீர்க்கக்கூடிய பிரச்சனையை உடனே பண்ணா ஓகேவா உனக்கு அப்படின்னா, அது பண்ணிட்டா எனக்கு என்ன தலைவர் பிரச்சனை, சரி போ ஒழுங்காரு வேலைக்கு பார், நாளைக்கு நீ அறிவாலயம் வா, அவ்வளோதான். இது அவருக்கு பிடிக்கும். இதனால் தான் தினந்தோறும் அறிவாலயம் போவார். ஆட்சியில் இருக்கும்போதும் போவார்ப்பா. முதலமைச்சராக இருக்கும்போது செக்ரட்டரியேட் முடிச்சுட்டு நேராக அறிவாலயம். என்ன நடக்குதே, கூட 4 பேர் எதுக்கட்சி இருக்கும்போது சொல்லவே வேணாம், அறிவாலயம் தான் அவரோட உலகம். தீபாவளி பொங்கலுக்கு கூட போக மாட்டார் அந்த ஸ்டாலின். என்ன நாங்கள் போனால் ஏதாவது பிரச்சனையை தூக்கிட்டு வருவாங்க. பிரச்சனை தூக்கிட்டு தான் வருவான், நீ தானே கட்சி தலைவன். அப்போது இந்த ரீஸ்ட்ரக்சரிங்கில் எவ்வளோ பிரச்சனை வரும். ஏற்கனவே உனக்கு ஞாபகம் இருக்கும், 2016க்கு முன்பாக என்று நினைக்கிறேன், கட்சியில் என்னென்ன பிரச்சனைன்றதை எல்லோரும் புகார் பெட்டியில் எழுதி போடுங்கன்ட்டு அந்த சார் இந்த மாவட்டத்தில் ஒஸ்ட் கேரக்டர் சார் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் எழுதி போட்டு நம்ம அறிவாலை ஏட்டையை அதை எடுத்து என்னையா உன் மாவட்டத்தில் இங்கே இப்படி கம்ப்ளைண்ட் அனுப்பிச்சிருக்கான்ட்டு அவங்ககிட்ட சொல்லி ஒரு அமௌண்ட்டை வாங்கி ஒரு நடவடிக்கை எடுக்கல. இவர் என்ஆர்எல் அலுவலகத்துக்கு போயிருக்கும் போது அந்த பாரசங்கர்னு எடுத்து காமிச்சார், சேலம் மாவட்டம் அப்படின்ட்டு ஏதோ ஒரு மாவட்டத்துக்கு காமிச்சார். இவ்வளோ பெரிய பஞ்ச் இருந்துச்சு, தச்சு வச்சுருந்தாங்க. தலைவர் என்ன ஆய்வு பண்ண சொல்லியிருக்காரு, நான் ஆய்வு பண்ணிட்டு இருக்கேன். நீ கீழ்ச்சிங்கன்னு நினச்சிக்கிட்டேன். அப்போவே இந்த ஆளை போய் நீங்கள் அம்பிக்கிட்டு இருக்கீங்க,
இப்போ நம்புறாரு என்ன இருக்கும். அதனால தான் எனக்கு அவரது அறிவின் மீதே சந்தேகம் வருகிறது. இன்னுமா இந்த ஆளை நம்பிக்கிட்டு இருக்க. ஸோ அந்த புகார்லாம் வருதில்ல, ஏதாவது ஒன்றை மாத்துறீங்களா? இடைத்தேர்தலில் ஓட்டு கம்மியாச்சுன்னா அந்த மாவட்ட செயலாளர் தூக்கிடுவாங்கப்பா ஜெயலலிதா. ஒருத்தருக்கும் ஒரு ஸ்டைலாக இருந்தாலும் நீ எதுவுமே பண்ண மாட்டீங்களே. ஏதாவது ஒரு ஸ்டைலாவது இருக்கணும். ஏதாவது ஒரு ஸ்டைலாவது இருக்கும். ஸோ இப்போ இதை பண்ணால் கண்டிப்பாக சிக்கல் வரும். ஆனால் நீங்கள் இப்போ தீர்மானம் போட்டுட்டீங்க, செயற்குள்ள தீர்மானம் போட்டு நீங்கள் இதெல்லாம் மாற்றம்னு சொல்லிட்டீங்க. இதை பண்ணும்போது வெட்டு குத்து வரைக்கும் போகும். இப்போ நீங்கள் பரந்தாமனுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் கொடுத்தாகணும், சேர்பாபத்துக்கு வர, அப்போ தகராறு நடக்கும். அதாவது எனக்கு 2 தொகுதியெல்லாம் கொடுத்தீங்கன்னா நான் மொத்தமாக விளைவிக்கிறேங்க, கொடுத்தா 4 கொடுங்கன்ட்டாரு அப்பயே. இப்போ அவர்கிட்ட இருக்கிறது 6. ஸோ பிரச்சனை வரும். பஞ்சாயத்து நீங்கள் தான் தீர்த்து வைக்கணும். ஆனால் இதை தீர்க்கும் பொறுமை ஸ்டாலினுக்கு என்றைக்குமே இருந்ததில்லை. இவரோட இந்த கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு தான் அதிகாரிங்க எந்த பிரச்சனையும் அவர் சிஎம்மாக இருந்த வரைக்கும் கொண்டே போகிறதில்லை. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, இன்ஸ்டால ரீல்ஸை எவ்வளோ லைக்ஸ் பாருங்க தலைவரை, எவ்வளோ ஷேர் பாருங்க தலைவரை, பாதி பேர் கொலாப்பை போட்டுட்டு சுற்றுறான் தலைவர் அப்படின்னுவாங்க. என்கிட்ட உருட்டினார் இவர், என் சக்திக்கு மீறி உழைக்கிறேன், உங்களை மாதிரி ஆளுங்க தான் குறை சொல்கிறீங்க. யோ எங்கேயா இருக்கிற நீ? இந்தியா பூரா பாராட்டுறாங்க என்ன தம்பி. எந்த அளவுக்கு போனாங்கன்னா டைம் மேகசின்லாம் பெய்டு ஆர்டிக்கல் வர வச்சாங்கப்பா இவரை ஏமாத்துறதுக்கு. ஏதோ ஒரு ட்ரைபிஸ்ட்டை கூட கொடுத்து ஸ்டாலின் வாழ்க்கை பிறந்தநாள் வாழ்த்து. அதுக்கப்புறம் அதை கண்டுபிடிச்சு போட்டாங்க. எத்தனையோ ஒரு $10 என்னமோ கட்டினா யார் வேணாலும் நாய்க்குட்டிக்கெல்லாம் பிறந்தநாள் கட்டுறாங்க. அதான் இவங்க இப்போ ஊது பாருங்க, ஸ்டாலின் புகழ் எங்கேயோ போயிருச்சு பாருங்க. அவர் நம்பிக்கை வரு பரவாயில்லையா அப்படின்ட்டு. ஸோ அவருக்கு பிரச்சனைகள் அவர் காதுக்கு வரக்கூடாது. என்னங்க நடக்குது, எல்லாம் சூப்பர் தலைவரே, சந்தோஷமா இருக்கும் தலைவரே, ஒரு பிரச்சனை இல்லை தலைவரே, வெரி குட் அப்படின்னு போயிடுவார். எங்க தலைவரை இவனுக்கும் அவனுக்கும் பிரச்சனை அப்படின்னு சொன்னா எப்போ பாரு ஏதாவது பிரச்சனை தூக்கிட்டாங்க. இப்படி தான் அவர். இப்போ ஒரு பிரச்சனை கேட்குற, என்னப்பா பிரச்சனை, இப்போ நீங்கள் 2 பேரும் உங்கள் 2 பேருக்கும் பிரச்சனைப்பா நீங்கள் சொல்கிறீங்க, இது மாதிரி சார் மால்வி மேடம் இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்றாங்க, உங்கள் மால்வி வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. நான் சொல்கிறேன், நான் ரியல் பிரச்சனை, சண்டேலாம் கூட ஆஃபீஸ் வைக்கிறாரு சார். அப்போ வைக்கிறப்ப இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை உட்காந்து பேசி கொண்டிருக்கிறோம்ல, அது மாதிரி ஏதோ ஒரு சிக்கல் வந்துச்சுன்னா நான் உட்காந்துட்டு என்னையா பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டால் பரவாயில்ல. நீங்கள் 2 பேரும் பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணி எப்போ பாரு ஏதாவது பிரச்சனை தூக்கிட்டு வாங்கன்னு சொன்னால் நீங்கள் அடுத்த வாட்டி பிரச்சனை என்கிட்ட வருவீங்க. இதான் ஸ்டாலின். இப்போது நீ சொல்லியிருக்கக்கூடிய இந்த மாற்றங்களை செயல்படுத்தும் போது எவ்வளவு சிக்கல்கள் எழும், தமிழகம் முழுக்க எழும். இப்போ பாதி டிக்கெட் அவுட்டு. அப்படி இருக்கும்போது இதை இவர் எப்படி செயல்படுத்துவார் என்று நினைக்கிறீர்கள்? ஸோ இப்போ நான் சொன்னது தான் 30 விழா, உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல், மக்களவை தேர்தல், சட்டப்பேரவை தேர்தல். இல்லை 30 விழாவுக்கே 70 வயசுக்காரங்க ஃபுல்லாதான் ஏடிஎம். 30 விழாவுக்கு எவனும் காசு எடுக்க மாட்டேன். ஆமா அதான் 70 வயசு கிடையாதுன்ட்டல. நீ பாரு, இனிமேல் என்னென்ன வேடிக்கை இருக்குன்னு பாரு. நீ முன்னாடியாவது செய்ய போறாங்களா இல்லையான்றது ஒரு சந்தேகம் இருந்துச்சு. இப்போ தீர்மானத்தை போட்டுட்டேன். இப்போ ஐபிரி சாமி அவு போற, எம்ஆர்கே அவு போற, அப்போ சீக்கு கோழி எடுத்துக்க. ஐயோ விஜிலன்ஸ் கேஸ் தலைவரை நம்மளால நம்ம காசு எடுக்க முடியாது தலைவரை. வருத்தமாக தான் இருக்குது. இனி என்றைக்குமே தேராது பார்த்துங்க. அந்த முகலாய சாம்ராஜ்யத்தை பகதூர் ஷா எப்படி கடைசி காலத்தில் ஆண்டு அழித்து விட்டு போனாரோ அதுபோல் ஸ்டாலினும் அவரது மகனும் அவர்கள் வாழ்நாளில் இந்த கட்சியின் கதையை முடித்து விட்டு தான் போவார்கள். மேடையில் பேசுகிறப்ப சொல்கிறாரு சார், இந்த மாதிரி நடவடிக்கைலாம் கசப்பாக தான் இருக்கும், கசப்பு தான் உடம்புக்கு நல்லது. அதில் இன்னொன்று வேறு சொல்கிறாரு, ஊருக்கெல்லாம் விளக்கு மாதிரி நம்ம வெளிச்சம் தந்தோம், ஆனால் விளக்கு கீழே இருக்க இருட்டை நம்ம பார்க்காம விட்டோம். அப்படி கேட்குறப்ப ஆறுப்பா இவரு. ஏற்கனவே கற்பூரம் போல கரைஞ்சிருச்சு அதிமுக, திமுகவும் இருக்க போகிறதில்ல இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ அடுத்ததாக எமர்ஜ் ஆகி வரக்கூடிய எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை, அவர் தான் வந்து எதிர்கட்சியாக இருக்க போகிறாரா இல்லை பிரம்மாண்ட கட்சியாக உருவாக போகிறாராங்க சார்? ஏன் இந்த லெஜண்ட் சரவணாலாம் அவங்க கண்ணுக்கு தெரியலையா? 2 நாள் முன்னாடி தானே பேசணும். இல்லை அவர் தான், நீங்கள் தான் சொல்லிட்டீங்க கர்நாடகாவுக்கு போகிறாரு. அவர் பிரதமர் வேட்பாளர். ஓகே. நேற்றைக்கு வெளியாகக்கூடிய ஜூனியர் விகடனில் சிம்பு, தனுஷ் ஆகிய இருவரும் களத்தில் இறங்குகிறார்கள் என்று செய்தி வந்திருக்கிறது. ஆகா, இப்போதான் சமீபத்தில் தான் பேசிட்டு போனார் அண்ணே. சிம்புவும் அரசியல் அரிதாரம் பூச தயாராகிவிட்டார். தன் உறவினரிடம் தமிழகம் எங்கும் தனது ரசிகர் மன்றங்களை பலப்படுத்தும் பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறார். உள்ளாட்சி தேர்தலில் சிம்பு ரசிகர் மன்றத்தைச் சேர்ந்தவர்களை போட்டியிட வைக்கவும் முடிவெடுத்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார்கள். உள்ளாட்சி தேர்தலில், சட்டப்பேரவை தேர்தலில் வாக்களித்தது போலவே மக்கள் வாக்களிப்பார்கள் என்று சொல்ல முடியாது. அதில் தனது பலத்தை பரிசோதிப்பது என்ற முடிவில் சிம்பு இருக்கிறார் என்று இந்த ஜூனியருடன் செய்தி தெரிவிக்கிறது. அதே போல தனுஷ் அரசியல் கட்சியை பதிவு செய்யும் பணியிலேயே இறங்கிவிட்டார் என்றும் இந்த செய்தி தெரிவிக்கிறது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இன்னும் ஆப்போசிஷனுக்கான ஸ்பேஸு காலியாக இருக்கிறது என்று தான் நான் பார்க்கிறேன். இன்றைக்கி இவங்க தனுஷோ சிம்புவோ விஜயை ரீப்ளேஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நான் சொல்ல. ஃபஸ்ட்டு விஜய் அன்பாப்புலர் ஆகலை, 50% கடந்து அவரது வாக்குகள் என்று நிற்கிறது. ஆப்போசிஷனுக்கான ஸ்பேஸு காலியாக இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். திமுக, அதிமுக, பாஜக, அமமுக, பாமக, நாத்தாக்க, விசிக என்று பல கட்சிகள் இருந்தாலும் ஏறக்குறைய எல்லா கட்சிகளின் மீதும் மக்கள் பெருமளவு நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள் என்று தான் நான் அவதானிக்கிறேன். அந்த எதிர்க்கட்சிக்கான இடத்தையும் புதிதாக வருபவருக்கு தான் கொடுப்பேன் என்ற மனநிலையில் மக்கள் இருக்கிறார்களோ என்று எனக்கு தோன்றுகிறது. சொல்லுங்க மாலதி. ஆமாங்க சார், இப்போ திரு அஜித் வராருன்னு வைங்களேன், அவரை வந்து நம்ம விஜய்க்கு எதிராக பார்க்கலாம்.
விஜயோட காம்படிட்டராக பார்க்கலாம். ஆனால் சிம்பு அவர்கள் அப்படி கிடையாது. திரு சிம்பு நம்மளுடைய ஆஃபீஸ்க்கே வந்துட்டு போனதுக்கப்புறம் அவர் வந்து நான் அரசியலுக்கு கண்டிப்பாக வருவேன்னு சொல்லலை. எங்கள் அண்ணன் நல்லா பண்ணிட்டு கண்டிப்பா இருக்காரு, வரமாட்டேன்னு சொல்லலையே. எங்கள் அண்ணன் நல்லா பண்ணிட்டு இருக்காரு, லெட் ஹிம் கண்டினியூ, இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்படி இருந்தும் தனுஷ் வர்சஸ் சிம்பு அப்படின்ற கம்பேரிசன் தான் சோஷியல் மீடியாக்களில் போய்கிட்டு இருக்கு. ஆனால் வந்து இந்த செய்தியிலே பார்த்தீங்கன்னா விஜய் கட்சியில் இருக்கவங்க தான் பயப்படுறாங்கன்ற மாதிரி போட்டிருக்கேன் சார். இல்லை, அவங்களுக்கு அவங்க திமுக அதிமுக ஏற்கனவே இருக்கக்கூடிய கன்வென்ஷனல் பார்ட்டிஸ் எதையுமே அவங்க எதிரியாக பார்க்கல. ஊதுறாங்க, போங்க பார்த்துக்கிட்டு சும்மா ஏதோ பெரிய மனுஷன் பேசியிருக்கோம், போ தமாஸ் பண்ணுங்க, அங்கிட்டு போ, அங்கிட்டு போய் விளையாடுங்க என்ற வகையில் தான் அவர்கள் கையாளுகிறார்கள். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது சார். திரு விஜய் அவர்களுக்கு பிஎம் கனவு இருக்குது. இயல்பாகவே வந்து பார்த்திங்கன்னா டீலிமிட்டேஷன் பண்ணுறாங்கன்னா நார்த் இந்தியாவோட எம்பிக்களை வச்சே வந்து பிரதமர் ஆகிடலாம், தென்னிந்தியாவுடைய சப்போர்ட்டே வேணான்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் திரு விஜய் அவர்களுக்கு ஆல் இண்டியா லெவலில் ஒரு ஃபேமஸாக இருக்கார். ஸோ அவருக்கு ஒரு பிஎம் கனவு இருக்குது. சிஎம்மாக இவங்க வரலாம்ல. ஆமாம், எங்கள் அண்ணன் நல்லா பண்ணிட்டு இருக்காருன்னு சிம்பு சொல்கிறாரு. அண்ணன் டெல்லிக்கு போகிறப்ப அது வரைக்கும் நீங்கள் தமிழ்நாட்டை பார்த்துக்கப்பான்னு கொடுத்துட்டு கூட போகலாமே. இப்படி பேசி பேசி வர வச்சிருவீங்க போல அப்படின்னு அண்ணன் கூட சொல்லிட்டு போனார், சிம்பு அண்ணன் அவர்கள் கூட. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது சார். ஒரு காம்படிட்டராக தனுஷ் அவர்கள் எமர்ஜ் ஆகிட்டு வரும்போது தனுஷுக்கு ஒரு செக்காக திரு சிம்பு இருப்பார் இல்லையா? அப்படித்தான் விஜய் அதை பார்க்க வேண்டும். பார்த்து சிம்பு ஒருவேளை அரசியலில் இறங்கினால் அந்த எண்ணத்தை விட உங்கள் எண்ணம் நல்லா இருக்குன்னு தூண்டி விடணும். நல்ல எண்ணத்தை வளர்த்துக்கொள், நான் உன்னை வளர்த்து விடுகிறேன், இன்னொரு எண்ணத்தை கருக்கி விட்டுருணும். இப்படி செய்ய வேண்டும். இதுதான். ஏன்னா சோஷியல் மீடியாலாம் என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா திரு தனுஷ் பேசினதை விட சிம்பு பேசினதுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் உருவாகி இருக்கு சார். இது ஃப்யூச்சர் தான் முடிவு பண்ணுமா, அல்லது நம்ம இப்போ முடிவு பண்ண முடியாது. ரெண்டு பேரும் எப்படி தங்களை தகவமைத்துக் கொள்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். இரண்டு பேருக்கும் அரசியல் ஆசை இருக்கிறது என்று நான் புரிந்து கொள்கிறேன். வரக்கூடிய செய்திகள் இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது ரெண்டு பேருக்கும் அந்த ஆசை இருக்குது. இன்னொன்று இயல்பாக வரும். திரு விஜய் அவர்கள் தோல்வி அடைந்திருந்தால் சேவன் என்ன சினிமாவை பார்த்துட்டு போயிருப்பாங்க. திரு விஜய் அவர்கள் 2 ஆண்டுகளில் பெற்ற இந்த வெற்றி எல்லோருக்குள்ளும் ஆசையை ஏற்படுத்தும். அதனால தான் ராகவ லாரன்ஸை பார்த்து எம்எல்ஏ சார்னு தான் கூப்பிட்றாங்க. திருச்சி கிழக்கு வேட்பாளரும் அவரே சொல்லிக்கிறார். எல்லோருக்கும் ஆசை வருது, இயல்பு. எவ்வளோ பேர் உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க, ஐயோ என்கிட்ட நான் அப்போ போயிருந்தேன்னா இந்நேரம் நான் எம்எல்ஏ சொன்னாங்களா? பல பேர் என்கிட்ட வந்து சொன்னாங்க, ஆகலை இல்லை மூடிட்டுருன்னு. இல்லை, பல பேர் வந்து தான் தான் அடுத்த சிஎம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் சிம்பு அவர்கள் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டான்னு நான் நினைக்கிறேன். நம்ம நடிகராக இருக்கும் அப்படின்றதுக்காண்டியே மக்கள் நம்மளை தேர்ந்தெடுத்துருவாங்க அப்படின்றது இல்லை, நம்ம மேலே வந்து மக்களுக்கு நம்பிக்கை வரணும் அப்படின்றத அவர் புரிஞ்சிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த நம்பிக்கைக்காக உழையுங்கள். விஜய் உழைத்தார் அல்லவா, நீங்களும் உழைப்பை போடுங்கள். தத்துவங்களை எல்லாம் சொல்லாமல் இருங்கள். அட்வைஸ் எல்லாம் சொல்லாதீங்க, ஜனங்களுக்கு தெரியும். புரியுதா? எண்ணம் போல் வாழ்க்கை. போதும் நிறுத்து. அதற்காக உழைத்தால் பாதி உயரத்தையாவது எட்ட முடியும் தானே. வயசு இருக்குப்பா, சிம்புக்கும் வயசு இருக்குது, தனுஷுக்கும் வயசு இருக்குது. தனுஷாக இருக்கட்டும் சிம்புவாக இருக்கட்டும், இருவரும் அதற்காக உழைக்க வேண்டும். மக்களின் நம்பிக்கையையும் நன்மதிப்பையும் பெற வேண்டும். பெற்றால் இந்த உலகம் அவர்களை வரவேற்க காத்திருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை அரங்கத்திற்கு வருகை தந்ததற்கு மீண்டும் ஒரு நன்றி. மன்மத நன்றி சார்.